தேவ சமூகத்தில் கூடி வரும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் தந்து கிருபைக்காய் நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு புதிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய வருஷத்தில் வந்திருக்கோம். வருஷத்தின் புதிய தொடக்கத்தில் வந்திருக்கோம். ஏதோ புதிய காரியங்கள் ஏதாவது நடக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா இடத்திலும் ஜனங்கள் மத்தியிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பழைய வருஷம் எல்லாம் புதிய வருஷமாக தான் வந்தது, அப்புறம் பழசாயிடுச்சு. நம்மளும் புதுசாக தான் வந்தோம், அப்புறம் பழசாயிடுச்சு. புதுசாக வாரதும் பழசாகிறதும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கே தவிர வேறு புதுமையாக ஒன்றும் நடந்த மாதிரி தெரில. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ ஓகே, அது எல்லாம் நடக்குது. வருஷம் புதுசானாலும் பழசானாலும் நடக்க வேண்டிய காரியம் தேவ சித்தப்படி சரியாக நடக்கட்டும். அது மட்டும் நமக்கு போதும். அவ்வளவுதான் நாம் புரிந்து கொள்ளணும். நல்லது. சில வசனம் பார்க்கணும். யோவான் 17:9 யோவான் 17:9 படிக்கும்போது அங்கே என்ன படிக்கிறோன்னா, ஆண்டவராகிய இயேசு, நான் கொஞ்சம் பேசும்போது ஆழமான தெளிவான ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற உண்மையாய் விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை தான் நான் பேச முடியும். மற்ற காரியங்கள் ஒன்றும் பேசுகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் தந்து அழைப்பது, அந்த அடிப்படையில் தான் வசனம் பார்க்கணும். யோவான் 17:9 நான் அவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேல். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். எல்லாரையும் தேவன் படைத்தார் என்பது நம்முடைய விசுவாசம். எல்லா மக்களுக்கும் தேவனுடைய உதவி, ஆசீர்வாதம், நன்மை தேவையாக இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லும்போது நான் உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவர் ஜெபமாக்க அந்த பகுதி, நான் எல்லா ஜனங்களுக்காகவும் நான் ஜெபிக்கவில்லை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த வார்த்தையை நுட்பமாக கவனிங்க. எவ்வளோ ஜனங்கள் ஒருவேளை ஆண்டவரை நேசிச்சிருக்கலாம் அல்லது பின்னால் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, நான் எல்லாருக்காக ஜெபிக்கவில்லை, உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுத்த அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பேசுவேன். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து பரலோகத்தின் பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படி அழைத்து வேறுதிரித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் நீங்கள் மனசில் வைக்கணும். உலகத்தில் எல்லாரை போல வாழ்கிறதுக்கு இல்லை, எல்லா மனுஷருக்கும் கிடைக்கிற காரியத்தை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவனோடு, தேவராஜ்யத்திலே ஆண்டவரோடு உயர்வான மேலான நிலையில் இருப்பதற்கு எது தகுதியோ, என்ன சூழ்நிலையோ, அதை தான் அவர் நமக்கு அனுமதிக்க முடியும். இதை விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் உயரமான சூழ்நிலையில் இருக்க அழைக்கப்படவில்லை, சாவாமல் இருக்கிறதுக்கும் அழைக்கப்படலை. இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அதுக்கு ஒன்றும் நம்ம அழைக்கப்படலை. நம்ம ஆண்டவர் அழைச்சது, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் அழைத்து செல்ல வருவேன், உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை, ஒரு புதிய சரீரத்தை, புதிய சூழ்நிலையை உண்டாக்குறேன். இந்த உலகத்தில் உள்ளது ஏற்கனவே பழசாகிவிட்டது, அது சாபத்தில் ஆயிற்று, அதை தீக்குளத்தை வச்சிருக்கு, அதை இவ்வளவு காலம் ஆன பிறகு சரிப்படுத்த முடியலை. நான் இதுக்கு பதிலாக புதிய காரியத்தை உண்டாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன் இல்லையா? அவர் வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுவார், சகலத்தையும் புதிதாக்குறேன். 1ஆம் வசனத்தில் புதிய வானம் பூமி, 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருக்கிற அனுபவம், 4ஆம் வசனத்தில் கண்ணீர் யாவையும் துடைத்து சாவில்லாத வாழ்வு என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு புதிய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி நமக்கு தருவதாக வாக்கு கொடுத்து நம்ம அழைத்திருக்கிறார். இதை மனசில் வைங்க. அதனால் வருஷம் இங்கே என்ன மாறினாலும் இந்த சபிக்கப்பட்ட பூமியில், இந்த பாழடைஞ்ச பூமியில், இந்த சாத்தானுடைய ஆளுகை நிறைஞ்ச பூமியில் இருக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். யாருக்காவது மாறி இருக்கா? 2 நாள் நல்லா இருந்தால் 3 நாள் அடுத்த வேறு பிரச்சனை.
புது புது பிரச்சனை, எப்போ என்ன பிரச்சனை எப்படி வரோன்னு சொல்ல முடியாத அளவு ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஏன்னா எங்களை தான் ராப்பகலாக ஜனங்கள் கூப்பிடுவார்கள், நாங்கள் ஓடுவோம். நான் சொல்லுவேன், இப்படியெல்லாம் தாறுமாறாக ஓடப்படாது, அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு இருக்கணும். அதுக்கு மிஞ்சி வந்தால் ஜப வீட்டுக்கு வர சொல்லுங்கள், இங்கே வந்து உட்காந்து ஜெபம் பண்ண சொல்லுங்கள். நம்ம இருந்தால் ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா அங்கே இருக்கிறவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்வான், காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எழும்போது ஓட்டம் ஆரம்பித்து ராத்திரி முடிக்கிறது எப்போ தெரியுமா? நானும் ஓட்டுறவன் தானே. 12 மணி 1 மணிக்கு வருவேன். சில வேலை நடுராத்திரி போலீஸ்காரன் நடுவில் நடத்தியிருக்கான், எங்கே போகிறா இந்த ராத்திரி இல்லையா, அப்படியெல்லாம் கடந்து வந்த சூழ்நிலை உண்டு. ஸோ அப்படியெல்லாம் ஓட முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணும். நம்ம ஒன்றும் தெய்வம் கிடையாது. ஸோ ஒரு 10 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சிடணும். சில வேளை சில ஆளுகள் நடுராத்திரி கூப்பிடுவாங்க, எனக்கு ஃபோன் பண்ணின்னா நான் ஃபோனை ஆஃப் பண்ணி போடுவேன். இல்லையா, சொல்லி பார்ப்பேன், கேட்கலன்னா நான் என்ன செய்யுது. ஆமாம், எதுந்தே பேசிகிட்டு இருந்தால் வார்த்தையில் என்னத்தையாவது தப்போ கோபமாக வந்துடக்கூடாது, அதுக்கு மடித்து ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு பேசாமல் இருந்துடும். இல்லையா, எல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஒரு ஃபோனில் ஒரு ஜபத்தை பண்ணணும். கூடுதல் இருந்தால் நீங்கள் ஜப வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க, ஜப வீட்டுக்கு வந்துடுங்க. இல்லையா, அங்கே இருந்து நம்ம ஜபிக்கலாம், வேறு ஜபிக்கக்கூடிய ஆள் இருக்கும், நீங்களும் உட்காந்து ஜபம் பண்ணலாம். அப்படி தான் அதை செய்ய முடியும். அப்படி என்று நான் சொல்லுவது உண்டு. கேட்கலன்னா நானே இப்படி ஒரு பிரேக் அடிச்சிருவேன். சரி, அப்போ எதுக்கு சொல்லுகிறேன், ஜனங்கள் எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்காவ. வருஷம் புதுசானாலும் அளவுக்கு வாழ்க்கை புதுசாகவே. எல்லாரும் பல கூட்டங்களுக்கு போகிறவைய உண்டு. இந்த வரியத்தில் புதுசாக என்னத்தையோ நடக்கணும். வாக்கு தத்த அட்டைகள் எல்லாம் நிறைய கடையில் கிடைக்குது. கடையில் அச்சடித்து 100 அண்ணன் சேர்ந்து வரோம், அதை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்டதை எடுத்துகிட்டு போங்க கொள்ளாமா. சில இடத்துல எழுதி சுருட்டி போட்டிருக்கா பேப்பரில், பார்த்தேன். ஒவ்வொன்றா வாசிக்காவ. அது பகலை போன ஞாயிற்றுக்கிழமை கேரளாவுக்கு போயிருந்தேன், அங்கே நடந்தது. போகிற வேலை துண்டு எடுத்துகிட்டு போங்க, தோணு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாவ. ஜனங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது நன்மை உண்டாகணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற வசனங்களை தேடி பிடிச்சி அச்சடித்து கலராட்டு போட்டால் ஜனங்கள் சந்தோஷப்படுவாவ. வீட்டில் வாங்கி கொண்டு மாட்டி விட்டுருக்கு, நிறைய வரிசையாக தொங்குது. போன வருஷம் உள்ளது, முந்தின வருஷம் உள்ளது. இப்படி அங்கே அட்டை தான் புதுசாக மாறுது, தவிர ஆளுகளுக்கு வாழ்க்கையாக மாறல. வீடும் உண்மையை நான் பேசுகிறேன், உண்மை தான் உங்கள்கிட்ட சொல்லணும். உங்களை இருந்து ஏமாற்றணும், நீங்கள் என்ன குழந்தைகளா? ஆமாம், பொய் பேசுகிறோம், பொய்யன் பிதாவுக்கு சாசுக்கு சந்ததி. சரி, ஸோ இப்படி மாறலம்மா, இதை நீங்கள் மனசில் வைங்க. இதெல்லாம் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி தான் சொல்லணும். இது ஜனங்களை ஏமாற்றி மோசம் போக்கி முட்டாளாக்கி. ஆமாம், ஜோசியர்கள் வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், அப்படிலாம் பல விஷயங்கள் அவங்க சொல்கிறான். இது மாதிரி அவனாவது ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதை அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சொல்லுவான். நான் ஜோசியங்களை கவனிச்சிருக்கேன், பாசிட்டிவ் ஆட்டம் இருக்க, நெகட்டிவ் ஆட்டம் ரெண்டு கலந்து தான் சொல்லுறேன். நான் அதெல்லாம் பார்க்குறது உண்டு என்ன சொல்கிறேன். ஆனால் இந்த கிழிச்ச விஷயம் தீர்க்கதரிசிகள் எல்லாம் நான் பாசிட்டிவாக தான் சொல்லுவான். இல்லையா, உனக்கு நன்மை, உனக்கு ஆசீர்வாதம், இப்படி 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 அப்படின்னு சொல்லி விடுகிறார்கள். நன்மை கிடைச்சா நல்லது தான், அது தேவையான அளவு இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக இந்த சாபமான பாலடைஞ்ச உலகத்தை நம்ம நேசிக்கத்தக்க வண்ணமாய் தவறாய் வழி நடத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவின் சுவிசேஷத்தில் இல்லை, உலகம் முழுசும் நடக்குது. நான் இது யாரையும் அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. நான் நிறைய சூழ்நிலையில் சுற்றுகிறவன். ரொம்ப அபூர்வமாக ஒரு சில தான் கொஞ்சம் சரியாக ஆண்டவருடைய பாதையில் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் இந்த மோசடி ஜனங்களை இதை நம்பி போகிறாங்க. ஒன்றும் அடையலை, எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்காவா, அடக்காரதான் நடத்திக்கிட்டே இருக்கிறார். இதுதான் நடக்குது, வேற ஒன்றும் நடக்கலை. ஆகவே தயவு செய்து இந்த மோசடிகளை நம்பாதுங்க. ஆண்டவருக்கு பின்னால் போங்க. ஆண்டவர் அழைத்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் பாக்ஸில் வச்சிருக்க மாட்டோம், எல்லாரும் ஆண்டவர் சொர்க்கத்தில் இடம் கொடுக்கணுமே, அங்கே சிலுவையை நாட்டுது என்ன, நல்ல போராட்டத்தை போராட்டன்னு எழுதி வைக்கிறது என்ன, இதில் போகாமல் வாழ்க்கை வாழும்போதே ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியத்தில் வாழும்படி நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய அழைப்பு இல்லையா? அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன், பல ரீதியிலே முயற்சி பண்ணுகிறேன். நல்லது. ஆண்டவர் சொல்றார், உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து ஒரு சின்ன கூட்டத்தை எனக்கு தந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதான் நம்ம புரிய வேண்டியது. அது 6ஆம் வசனத்தில் 17:6 உலகத்திலிருந்து 17 யோவான் 17:6 உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தீர்,
அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு சின்ன கூட்டம். இப்போ ஒருத்தன் 12 ஒன்று போச்சு, இப்போ 11 தான் நிற்கிது. இவர்கள் வந்தார்கள், உம்முடைய நாமத்தை சொன்னேன், உம்முடைய வசனத்தை சொன்னேன், கேட்டார்கள், என் கூட ஆமாம் எல்லா சோதனைகளும் எல்லோடு நிலைத்திருந்தவர் நீங்களே என்று சொல்வார். ஒரு சின்ன கூட்டம். அப்போ தேவன் உலகத்திலிருந்து தம்முடைய ராஜ்யத்துக்காய் தம்முடைய மகிமைக்காய் பிரித்தெடுத்த ஒரு சின்ன கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் புரிய வேண்டியது. அப்போ நாம் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? என்னது, இந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? இதுதான் நமக்கு பிரச்சனை. இந்த கூட்டத்தில் இல்லாமல் இருந்தால் அநேக ஜனங்கள் கூட்டத்துக்கு வர்றாங்க. அவங்க இயேசு நாமத்தில் பல காரியங்களை விரும்பி எதிர்பார்த்து வர்றாங்க. அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் இயேசுவோடு இருப்பதில்லை. அல்லேலூயா. சரியா? கொஞ்ச நாள் வருவாவ, இங்கே உங்களுக்கு தான் தெரியுமே, கடைசி வரை எத்தனை பேர் இருந்திருப்பாவ? வெகு சிலர் மட்டும்தான் ஆண்டவரோடு கடைசி வரை இருந்தார்கள். அப்போ இப்படி ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. இவர்களுக்காக தான் ஆண்டவர் பொறுப்படுகிறார். அல்லேலூயா. அடிப்படை புரிஞ்சுதா? மற்றவிய வருவாவ, அவங்களுக்கு தோணுது மாதிரி காரியம் ஆனாலும் போயிடுவாவ, ஆவாட்டாலும் போயிடுவாவ. பார்த்துட்டு இருக்குது இல்லையா? அதுதானே. ஸோ அப்படி போகிறவர்களா இல்லை, ஆண்டவரோடு இருக்கிறவர்களுக்கு தான் நான் புறப்படுகிறேன். இதுதான் நம்ம புரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பல வேளை ஊழிய சூழ்நிலைகளை நாங்கள் போகும்போது பல பிரச்சனையான மக்கள் வர்றாங்க, கூப்பிடுறாங்க, நாங்கள் போகிறோம், ஜபிக்கிறோம், பரிகாரம் உண்டாகுது. சில இடத்துல பரிகாரம் உண்டாகாது. நாங்கள் திணறி போவோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இதை என்ன செய்யுது, எப்படி செய்யுது? சபையை நடத்துகிற போதார்கள், பாஸ்டர்மார் ரொம்ப திணறி போவார்கள். அப்போ நானும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை அப்படின்னா எனக்கு இது படிப்பித்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி அடிப்படையில் இருக்கிறது என்னோடு இருக்கிறவர்களுக்கு தாண்டே நான் முழுசாக புறப்படுக்க முடியும். மற்ற ஆளுகளுக்கு நானே உன் பரிகாரின்னா யாருக்கு பரிகாரி? இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நான் பரிகாரம் செய்ய முடியும், மற்றவர்கள் செய்ய முடியாது. அவர்கள் உலகத்தோடு இருக்க விரும்புகிறார்கள். இங்கே என்ன பிரச்சனைன்னா, உலகமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. மற்ற 6:24 தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சேவை செய்ய ஒருவனால் கூடாது, ரெண்டு எஜமான். இந்த அடிப்படை தான் அநேகருக்கு தெரியலை. உலகத்தை தேவன் படைச்சது உண்மை, ஆசீர்வச்சது உண்மை, அப்புறம் சாத்தான் வந்தது, சாத்தானுக்கு பின்னால் போனது, சாபம் போட்டது எல்லாம் நம்ம அடிக்கடி ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறோம். அப்போ சாத்தானுடைய நான் சபித்த உலகத்தை, சாத்தான் ஆட்சி செய்கிற உலகத்தை என்ன விரட்டிட்டார்கள் இல்லையா? அவர் தோட்டத்தை பூட்டிட்டு போயாச்சு, அவருங்க இல்லை, பரலோகத்து போயாச்சு. அப்போ இந்த உலகத்தை தான் ஜனங்கள் நேசித்தால் பரலோக தேவனாகிய நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். இயேசுவின் வார்த்தைகளை கேட்க மனசு இல்லை, இயேசு இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இயேசு இருக்கிற மாதிரி மகிமையாய் அவருடைய சரீரத்தை அவரை போல மாறுறதுக்கு இஷ்டமில்லாத ஆளுகளுக்கு இயேசு ஏன் உதவி செய்யணும்? புரியுதா உங்களுக்கு? நேரான கேள்வி தானே. அவருக்கு இடத்துக்கு போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை, சொன்னது கேட்க இஷ்டம் இல்லை, அவரை போல அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பிரசங்கியார், நாங்கள் கேட்க தர முடியுமா அப்படின்னு ஜனங்கள் வந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. புரியுதா? முதல்ல தொடக்கத்தில் சரி வருவாவளா பார்ப்போம், அதை கொடுப்போம்னு கூப்பிடுவார். பரவ கீழ்படியலை, என்ன செய்யணும் இனி? ஆண்டவர் செய்ய. அதனால பல இடத்துல அவர்கள் கூப்பிட்டு பார்த்தாலும் பரிகாரம் இல்லை. ஊழியக்காரலாகி நாங்கள் போய் இயேசுவே அப்படி வாரோம் இப்படி வாரோம்லாம் 1000 நியாயம் சொல்லி பார்த்தாலும் ஈடுபட ஒன்றும் ஈடுபட இல்லை. இல்லை இவன் ஜாலியை பாரு, இதெல்லாம் போச்சொல். அப்போ நாம் ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்திலிருந்து வேறுபடுத்தப்பட்ட இல்லையா? வேறுபடுதல்ங்கிறத நான் பார்த்துருக்கோம். அந்த அனுபவத்தில் இருக்கிறோமா என்கிறதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான. இதுதான் சபையினுடைய அனுபவம். அது ஒரு தனித்த அனுபவம். அங்கே அற்புதமாக இருக்கிறது. நம்ம இப்போ நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சதையும் செய்ய முடியும். அதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செஞ்சுருக்காருங்க, இப்பவும் செஞ்சுருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படி பட்டவர்களுக்கு செய்கிறார். மற்றவங்களுக்கு நான் சொல்லுறது மாதிரி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. 2 பிஸ்கட் துண்டு கொடுக்கலாம், தட்ஸ் ஆல், அதோட நின்றுங்க, அதுக்கு அந்த பக்கம் நீ ஒன்றும் எதிர்பார்க்கப்படாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காரு. அதனால தான் அந்த ஊழியங்களை நடத்தும் போது நான் எப்போதும் சொல்லுகிறேன், நேரடியாக லைவ் பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாலேயும், நம்ம பலத்துக்கு வெஞ்சின காரியத்தில் இறங்கப்படாது. நமக்கு அழைப்பு, நம்ம எல்லை, நாம் இருக்கிற எல்லை என்ன அல்ல இல்லையும் அதை நீங்கள் தெளிவாய் நான் சபையை, ஏன்னா எங்களுக்கு சபையை நடத்தணும், உங்களை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கணும், சபையை நடத்தணும், உங்களுக்கு காரியங்களில் பரிகாரம் உண்டா? எத்தனை இஷ்யூ இருக்குது. எல்லா பிரச்சனை வந்தோடனே நடுராத்திரி ஃபோன் பண்ணுறீங்களா, பாஸ்டர் என்னன்னு கூப்பிட்றீங்க, எல்லா காரியத்தையும் கூப்பிடு. இதுக்கெல்லாம் பதில் யார் சொல்லுது? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களோ கேட்கலையோ நமக்கு தெரில, அந்த தகுதியில் இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரில. ஆனால் உடனே கூப்பிட்ருவா, உடனே நாங்கள்
பேசு என்ன பேசு. ஃபோன் சில வேளை வரும்போது இந்த ஆள் இப்போ இந்த பிரச்சனையை சொல்லுவார், நான் என்ன பதில் சொல்லணும், ஊழியக்காரர்கள் திணறி போவார்கள். இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது அந்த சபையை நாங்கள் ஒரு சரியான அடிப்படையில் நடத்தாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான பரிகாரம் உண்டாகாது. இல்லையா? இல்லையா? நாங்கள் மனுஷர் தானே. நான் பாஸ்டர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், நம்ம என்ன தெய்வம்னு நினச்சிக்கிட்டாங்க இவைய ரொம்ப போட்டு நம்ம வரட்டு. நம்ம என்ன தெய்வமா? எங்கள் பாடு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் படுக பாடு எங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். நம்ம ஒன்றும் தெய்வம் கிடையாது, நம்ம மனுஷர்கள் தான். ஆண்டவருக்கோட அவர்களை இணைச்சி விடாமல் நாம் அதில் தப்ப முடியாது. இல்லையோ? ஆண்டவரோட இணைச்சி விடணும். எங்களுடைய அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள ஐக்கியத்திலே நாம் இருக்கிறோம், நம்ம சபையை வைக்கிறோம், இந்த விசுவாசிகளை அந்த ஐக்கியத்தில் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்துகிறோம். இல்லையோ? இதுதான் நாங்கள் செய்ய முடியும் பாருங்க. அது அந்த அடிப்படை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் நாம் இருக்கலைன்னா தேவனுடைய கிருபை கிடைக்காம போயிடும். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணி தோத்துருவோம், உபவாசம் பண்ணி தோத்துருப்போம். நான் நிறைய அனுபவத்தோடு நான் பேசுகிறேன். இங்கே பேசுகிறேன்னா நான் உங்களை விட பயங்கரமான அனுபவங்கள்லாம் நேரடியாக பார்த்துட்டு அதை வர்ணிக்க முடியாத தோல்விகள் எங்கே சபைக்குள்ளே ஏற்படுகிற படுபயங்கரமான துயரமான தோல்விகள் எல்லாம் எவ்வளோ ஜபிச்சு தோற்று போன அனுபவம்லாம் நேரடியாக ஐ விட்னஸாக பார்த்துக்கிட்டு தான் நான் இந்த வசனங்களை உங்களுக்கு பேச முடியுது. இல்லையா? அப்போ நமக்கு அப்படி இருக்க முடியாது, நாம் அப்படி தோல்வி அடையவர்களாக இருக்க முடியாது. நம்ம ஆண்டவர் எதை அழைச்சாரோ அந்த அழைப்பை நம்ம தெளிவாய் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய மூலம் நமக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் அடையணும். இல்லையா? அது உலகத்துக்குரிய காரியங்கள் சிலது அவசியம் உண்டு, நித்தியத்துக்குரியவைகள் அதிகம் உண்டு. எல்லாத்தையும் அடைஞ்சாகணும். அதுக்கு தகுதிப்படுத்துகிற வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். இல்லையா? அதனால தான் தேவ பிள்ளைகளே, பல வேளைகளில் நான் பண்ணுகிற பிரசங்கம் உங்களுக்கு கவர்ச்சியாக தெரியாது. எப்படி தெரியாது? கவர்ச்சியாக தெரியாது, இனிப்பாக இருக்காது. சில வேலை சொல்லுவாங்க அரைச்சமாகவே அரைக்கிறது மாதிரி. வேறு என்ன செய்யணும்னா, 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு 10ஆம் கிளாஸ் பாடம் எடுக்க முடியுமாண்ணா? திருப்பியும் 3ஆம் கிளாஸ் 1லிருந்தே எடுக்கணும். அது பாஸ் ஆகிற டியூஷனில் போயோ அங்கே போயோ பாஸ் ஆனால் தானே 4ஆம் கிளாஸ் பாடம் கொடுக்க முடியும். வேறு சில வேலை பூரண அனுபவத்தோட எங்கே பூரணத்துக்கு போகிறது? பிள்ளைக்கு 10 வயசு ஆச்சு, 25 வயசு 30 வயசு ஆளுக்குள்ள பூரணத்துக்கு கொடுக்க முடியுமா என்ன? வயசே 10 அல்ல 4 3. ஓகே. ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கவர்ச்சியாக இருக்காது. ஒரு முறை இன்னைக்கு நடக்க ஊழியங்கள்லாம் எப்படி நடக்கணும்னா, சும்மா கண் மண்ணு தெரியாமல் கவர்ச்சித்தனமாக எதையான்னு பேசிடுறது, ஜனங்களை சந்தோஷப்படுத்துது. நாங்கள் சுவிசேஷ பணிக்கு போவோம். ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷ இடத்துல நான் பிரசங்கம் பண்ணணும், ஒரு வீட்டு கூட்டத்தில். அப்போ நான் எப்படி தேவன் இந்த உலகத்தை படைச்சார், இப்போ எப்படி அது சாபத்துக்குள்ளே விழுந்து விட்டது, இதை எப்படி சரிப்படுத்த முடியவில்லை, எவ்வளோ காலம் நாம் ட்ரை பண்ணி முடியலையே. அப்போ இதுக்கு பதிலாக தேவன் அவரை நிறைய பார்த்தார். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் விட்ட பிறகு ஆபேல்கிட்ட வந்தார். ஆபேலை கொண்டு போட்டாங்க தெரியும். நோவா எல்லாம் இருந்தாங்க. மற்றவங்க ஒருத்தர் நோவா சொன்னதை கேட்கலையா? ஏன்னா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவை விடுவித்தார் என்று பேதுருவில் வசனம் இருக்கு. அப்போ நோவா சொல்லியிருக்கிறான்ல, நோவா சொன்னதை ஜனங்கள் கேட்காதனால தான் அழிக்க வேண்டியதாகி விட்டது. இஸ்ரவேலுக்கு பிரமாணம் கொடுத்து பாட்ட மக்களே, என் சொந்த ஜனமாக இருங்க, நான் உங்களுக்கு மேலான நிலையை தாரேன். அவர்களும் கேட்கவில்லை. அவர் பார்க்க மாட்டோம் பார்த்தார். அப்புறம் இயேசு குமாரனை அனுப்பினார். அவரையும் சிலுவையில் அரைஞ்சாச்சு. ஸோ இப்படி இருக்குது. அதனால் இது முடியாது. இதுக்கு பதிலாக நான் ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய சரீரம், புதிய மகிமை உண்டாக்க போகிறேன். ஒரு புதிய திட்டத்தை உண்டாக்கி இவ்வளவுதான் என்ன கூட முடியும். எல்லாம் நான் பார்த்துட்டேன், நிறைய பார்த்துட்டேன், ஒன்றும் உருப்படலை. இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம், சாத்தானுடைய ஆளுகை இருந்த உலகத்தில் இருந்தால் இப்படி தான் இருக்க முடியும். அதுக்கு பதிலாக இந்த சாத்தான் ஆளுகை இல்லாத தேவன் ஆட்சி செய்கிற தேவனுடைய நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோன்னு தான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம். சரி, அதுக்கு ரெடி ஆகுங்கன்னு தான் இந்த சபையை வச்சிருக்கு. ஆனால் இப்படி நான் அந்த செய்தியை அப்படியே நிதானமாக சொல்லி அவங்களுக்கு எல்லாரும் இப்போ கிறிஸ்தவங்களுக்கு தான் சுவிசேஷம் தெரியலையே, அவங்க எங்கோ தப்பாக இருக்கிறான். ஸோ இதை முறைப்படுத்தி சொல்லி என் செய்தியை முடித்தாச்சு. வேற ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். அடுத்தது அவரு கொஞ்சம் பேசணும். அவர் எழும்பினார். அவர் எழும்பி அங்கே ஒரு வாலிப பிள்ளை இருந்து அந்த வாலிப பிள்ளையை பார்த்து சொன்னார், உனக்கு அரசாங்கத்திலே ஒரு உயர்ந்த வேலை கிடைக்க போகிறதுன்னு சொன்னார். சரி, நல்லதுதான். அடுத்து அந்த வீட்டாளர் இருந்தார். அவரை பார்த்து சொன்னார், பாளையங்கோட்டை சிட்டி சென்டரில் பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டை உங்களுக்கு தேவன் தரப்போறாருன்னு சொன்னார். 2ஆச்சு. 3ஆவதுங்க ஒரு வயசான பொம்பளை இருந்து
அதை பார்த்து சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு 5 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் தர போகிறாருன்னு சொன்னார். நாங்கள் இருக்க தான் செய்யும். நான் இவ்வளவு நேரம் பண்ண பிரசங்கத்தை சொன்னேன். முதல்ல நான் பேசுறது உங்களுக்கு தெரியுமே. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இதை கேட்டுட்டு தான் அந்த பிரசங்கியார் இருந்தார். இவ்வளவு டீட்டெயில்டாக சொல்லி முடித்த பிறகும் அந்த பிரசங்கியார் தொழிஞ்சு 3 பேருக்கு 3. அப்போ இது நல்ல கொஞ்சம் விவரம் உள்ளவனுக்குன்னா தெரியும், கேட்டுட்டு இருக்க ஆளுக்கு கொஞ்சம் விவரம் உள்ள ஆளுக்கு தெரியும், இது பக்கா ஃப்ராடாக இல்லை இருக்குது, என்ன இது ஒரு கணக்கு வேண்டாமா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி தான் இன்னைக்கு காரியங்கள் நடந்துட்டு வருது. அவங்க கள்ள கதையெல்லாம் பேசுவாங்க, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பேசி உங்களை குட்டிச்சோராக்கி சபையும் குட்டிச்சோராக்கிட்டு போயிடுவாங்க. இல்லையா? சில ஆளுலாம் ஏறி இறங்கின இடம் அந்த சபை உருப்படாது நாங்கள் பார்த்துருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஏன் தெரியுமா? 2 நீங்கள் 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம், அந்த ஆவியினாலே தேவனுக்குரியவைகள்னா அவர் நித்தியமான தேவன் இல்லையா? அப்போ நித்தியமான தேவனுக்குரியவர்களெல்லாம் நித்தியமான காரியங்கள் தானே பேசணும், சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் இல்லையா? அந்த வசனம் 1 கொரிந்தியர் 2:12 அப்படியே போகுது. அப்போ 2 ஆவி இருக்குது. ஒன்று பரலோகத்திலிருந்து வந்த ஆவி. அப்போ பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வந்தால் மேன்மையான காரியங்களை, நித்தியமான காரியங்களை, மகிமையான காரியங்களை எல்லாம் அது வெளிப்படுத்தும், பேசும். உலகத்தின் ஆவி வந்தால் என்ன செய்யும்? உலகம்தான் மேன்மை, உலகம்தான் பெருசு. நான் சொன்னேன்ல அந்த ஆள் சொன்னது, இப்படி எல்லாம் பேசும். இப்போ 2 ஆவி ஆச்சு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், எனக்கு பிரசங்கம் பண்ண தான் முடியும். 2 ஆவி இருக்கு. அப்போ இப்படி 2 ஆவி 2 காரியம் பேசினா உங்களுக்கு மண்டை பொண்ணாயிரும், தலையை வச்சுக்கிட்டு துண்டை காணதுடையக்காரன்னு ஓடிடுவீங்க. இது என்னடா, ஒருத்தன் வடக்குன்னு சொல்லலாம், ஒருத்தன் தெக்குன்னு, உங்களுக்கு மனநோயாளி ஆகி போயிருவீங்க. ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருந்தால் பைத்தியம் பிடிச்சிடும், ஓடிடுவோம். அதான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவன் பார்ப்பான், இந்த கூட்டுறதுல இருந்தால் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும், ஓடி போயிடுவோம், தப்பிடுவோம். ஆமாம், நாங்கள் ஊளம்பாறைக்கு திருவனந்தபுரத்தில் ஊளம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மனநோயாளிகளை ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. அங்கே போக வேண்டிய சூழ்நிலை. அங்கே போனால் பந்தகோசக்காரங்க காதில் கழுத்தில் இல்லாதவங்க தான் அங்கே வந்திருக்காங்க, இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் கூட பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா ஒரு காலத்தில் வெளியே உள்ளவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சி ஜப வீட்டில் பைத்தியம் கொணாச்சு, இப்போ ஜப வீட்டுக்குள்ளே போய் பைத்தியம் பிடிச்சி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கு. கொள்ளாமா? ஆமாம், நான் எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குங்க. ரொம்ப நாள் இருந்தேன்னா பைத்தியம் பிடிச்சிடும், இப்படி இருந்தால் பைத்தியம் பிடிக்காது அப்படின்னா. அதனால தான் சொல்லுது, போனால் ஒரு வழியில் ஓடி போங்க, இல்லையா? ஒன்றில் பரலோக ஆவியில் போங்க, இல்லைன்னா பூலோக ஆவியில் போங்க. இப்படி போட்டு தன்னையும் கெடுத்து சபையும் கெடுத்து ஜனங்கள்லாம் ஓடிடுவாவ. ஏன் கூட்டத்துக்கு வரையலன்னு கேட்டால் சொல்ல மாட்டாவ. சொன்னாலும் அது பிரச்சனை இல்லையே. பிரச்சனை யாரும் இப்படி வடக்கு தக்கா போட்டு எங்களை மண்டை பொண்ணு ஆக்கப்படாது சொல்ல மாட்டாவ. நைஸாக சிரிச்சுட்டு நம்ம எதுவும் சொல்லி பிரச்சனை யாரை வருத்தப்படுத்தாண்டான்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு கட்டுப்பாடு, ஞானம், விவேகம் தெளிவோட போகாததுனால எவ்வளோ ஊழியங்கள் அழிஞ்சிட்டாங்க. ஒரு பக்கத்தில் ராப்பகலாக ஓட்டம், ராத்திரி ஓட்டி பகலை ஓட்டி அங்கே ஓடி கட்டுறதுக்கும் குறையில்லை, தானே கட்டி தங்கையால் இடிச்சு போட்டுரு. அல்ல இல்லையே, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், தெய்வமே இப்படி இருக்கே பிசாசு, அல்ல இல்லையும். ஆகவே நீங்கள் வெளிப்பாருங்க. அப்போ 2 ஆவிக்கு இடம் கொடுக்காதுங்க. பரலோக ஆவிலே போவோம், அவர் எல்லா காரியத்தையும் செய்யட்டும், அவர் தான் எல்லாத்தையும் இதை படைச்சாரும் அவர் தானே. அப்படி போகிறது நல்லது, இல்லைன்னா சிக்கல் உண்டாகும். நான் இப்போதாவது வருவேன், வேறு நிறைய ஆளுலாம் இங்கே வந்துட்டு போகிறாங்க. எப்படி போகிறாங்க நான் கணக்கெடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் எல்லா ஊழியத்திலையும் எனக்கு ஆண்டவர் சுவிசேஷன் அழைப்பு தந்திருக்காரு, நான் எல்லா இடத்துல நிற்பேன். அவன் அப்படி எனக்கு தெரியாது, எனக்கு தர செய்தியை பேசிட்டு போகிறேன். ஓகே, பல இடத்துல நான் சொல்லணும், இன்னைக்கு இருக்க சூழ்நிலை உலகத்தின் ஆவி வலு சர்ப்பத்தினுடைய பிடியில் இருக்குது. நான் சபையில் பேசுகிறேன், ஊழிய சூழ்நிலையை பேசுகிறேன். நான் ஒவ்வொரு ஊழியத்தில் போகும்போதும் அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே நான் பைக்கில் போகும்போதே அங்கே அந்த சபையில் ஆளுகை செய்கிற ஆவிகளெல்லாம் என்னோட மோதும். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி இங்கே போகலான்னு நினைக்கும் போதே அந்த ஆவியில் என்னட்ட மோதும். இது உங்களுக்கு தெரியாது, அந்த சபையில் இருக்கிற ஆவியெல்லாம் என்னோட மோதும். அதை தாண்டி அபாயங்களை நான் போகும்போது ஒரு 200 அடி தூரத்தில் ஆபத்துகள் சுற்றி சுற்றி நடந்துட்டு இருக்கோம். என் கூட வர்ற பாஸ்டர்மார்ட்ட கேளுங்க, நான் காட்டி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு 200-300 அடி தூரத்தில் நம்ம முன்னாலே கண்ணு முன்னாலே நடக்கும். நான் அதை தாண்டி தான் போவேன். ஒரு வட்டம் வரை அந்த பிசாசுகள் என்ன நெருக்கம். அதை தாண்டி தான் நான் அந்த இடத்துக்கு போய் இந்த கள்ளத்தனங்கள் எல்லாம் அந்த ஜனங்களுக்கு அம்பலப்படுத்தி, நீ ஆண்டவரை பின்பற்று, நீ இருட்டில் போகிறாய், நீ தவறான பாதையில் நடத்துகிறாங்க ஏங்கிறத நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அங்கே போனாலும் அந்த ஆவிகள் என்ன ரொம்ப நெருக்கம். நாங்கள் உட்காந்துருப்பேன், இந்த ஆவிகள் எவ்வளவு நெருக்கு அது வேற ஊழியக்காரெல்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி உண்டாயிருக்கு.
சபைக்குள்ளே வந்தாலே, வெளியே வீட்டில் இருந்தால் சமாதானமாக இருக்கிறோம், ஒரு சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்தா இவ்வளவு போராட்டம் நெருக்கம் எங்களுக்கு ஏன் வருதுன்னு ஆரம்பத்தில் எங்களுக்கும் தெரியலை பாஸ்டர்னு என்கிட்ட ஊழியக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. வேற ஊழியக்காரர்கள் அங்கே அப்படிப்பட்ட ஆவியில் ஆளுகை செய்து, நான் அந்த வசனம் நம்ம அதை சரிப்படுத்த முடியாமல் அந்த ஆவியில் நம்மோட போராடுது, நம்மை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க பிரயாசப்படுது. போனோன்னா நாங்கள் அந்த ஆவியில் வந்து அதுக்கு கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படும். என்ன சுற்றி எப்போதும் நடக்கும், அந்த ஆவியில் அதுக்கு கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு பல தந்திரமான ரீதியிலெல்லாம் பிரயாசப்படும். நான் ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருப்பேன். பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் பாப்பை சாசைன்னு சொல்லிடுவேன், டபார்னு அடிச்சிருவேன். இல்லைன்னா ஏதாவது ஒன்று போடுவேன், மூக்கறக்க எனக்கு கண்ட்ரோல் தட்டிடும். அது இயல்பாகவே வரும். ஏன்னா இயேசுநாதர் வந்து பரலோகத்திலிருந்து வந்தார். எது பரலோகத்திலிருந்து பரலோகத்தை காட்டி தரும்படி தேவன் அனுப்பினார் இல்லையா? இயேசு வந்தார். இந்த இயேசு வந்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறி ஊழியத்துக்கு போனோம். இப்போ பிசாசு வந்தாச்சு, வந்து சொல்கிறான், நீ பரலோகம் பற்றி பேசாண்டாம், பூலோகம் பற்றி பேசு. என்னுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினா நான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒன்று கொண்டு போய் உட்காருவேன். நீங்கள் நல்லா சிந்திக்கணும், இயேசு எங்கேருந்து வந்தார்? வானத்திலிருந்து வந்தவர். நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இல்லை, இயேசு சொன்ன வசனம் தாங்க, நான் வானத்திலிருந்து இங்கே அவருடைய சித்தம் செய்ய இறங்கி வந்தேன். இப்போ பிசாசு சொல்கிறான், நீ அந்த வானம் அந்த பரலோகத்துக்குரிய காரியம் என்ன செய்யாண்டாம், இந்த பூலோகத்துக்குரிய காரியத்தை செஞ்சா போகிறோம். நான் அந்த பூலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஒன்றை வைப்பேன். அவரே பரலோகத்தின் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து வந்திருக்கிறாரு இறங்கி, நம்ம கூடி ரங்க போகிறதுக்கு வரணும்ல, சொல்லி தந்து அது வழிகாட்டி என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ன சொல்ல மாதிரி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக யார் வந்தது? அவரை தேவன் அனுப்பியிருக்காரு. ஈவன் பிசாசு சொல்கிறான், வேண்டாம் நீ பரலோகம் ஒன்றும் பேசாண்டாம், நீ பூலோகத்தை பேசுனீன்னா ஒன்னையும் கொண்டு போவேன், உனக்கு ஆளுகளையும் கொண்டு போவேன்னு பிரசங்கம் பண்ணான். அப்போ பிசாசு என்ன வருது, எனக்கு பின்னாக போச்சாத்தானே ஹல்ல இல்லையா? அப்போ பிசாசு, நான் எங்கே போகிறதுக்கு, எங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு, என்ன வேலை செய்யக்கு வந்தேன், நீ எங்கே என்ன வட்டம் கறக்க பார்க்குறாய்? அடிச்சிட்டார். இன்னொரு சந்தர்ப்பம், இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால், அப்போ சிலுவையில் அவர் நமக்காய் பாவ நிவாரண பலியாய் மறிக்க வேண்டும் இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் சொல்லார், நான் இனி ஜனங்களை எப்படியாவது விடுவிக்கணும், பாவம் மன்னிப்பு கொடுக்கணும், நம்ம சிலுவைக்கு போகிறோன்னா. இப்போ பிசாசு எங்கோடி வர்றான்னா, இயேசுக்கு முக்கியமான சீடன் யார்? பேதுருக்குள்ளே நுழைஞ்சி அவன் சொல்கிறான், அது யோவான் 6 அது லூக்கா 4 மத்தேயு 16:23 மத்தேயு 16:23 படித்தா தெரியும். அதை எடுங்க, மத்தேயு 16:23. ஓகே, அப்போது பேதுரு சொல்கிறான் இயேசுட்ட, அந்த ஐயா இவ்வளவு அற்புதம் செஞ்சு இவ்வளவு ஜனங்கள்லாம் நமக்கு பின்னால் வந்துட்டுருக்குறாங்க, சரிதானே? இந்த நேரம் பார்த்து நான் ஒரு கள்ளனை போல சிலுவையில் சாவ போகிறேன்னு சொன்னா, சரிதானே? என்ன சொல்லுது? ஒரு கள்ளனை போல சிலுவையில் நான் சாவ போகிறேன், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், அப்படி தானே சொல்லியிருக்கு. நான் சாபமாக போகிறேன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அற்புதங்களை நிறைய செஞ்சு ஜனங்கள் திரளாய் பின்பற்றி உச்சகட்டமான நேரத்தில் நான் 2 கள்ளமாருக்கு நடுவில் சபிக்கப்பட்டவனா தொங்க போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஐயோ, அப்படியெல்லாம் நடக்கப்படாது, இது பெரிய தப்பு, நீர் என்னத்தை சொல்லுகிறீர்? அந்த வசனத்தை படிங்க. 16:23 தானா? தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்ல இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறாய். இப்போ என்ன புரிஞ்சுங்க? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற இயேசு, பரலோக தேவனுக்கு ஏற்றவிலை சிந்திக்கிற இயேசு, மனுஷருக்கு ஏற்றவிலை சிந்திக்கிற பேதுரு வேற பாவி ஒன்றும் இல்லையே, இயேசுவின் சீசன் தானே, இயேசுவுக்கு கூட ஆமாம் முக்கியமான நபர் தான், இல்லை நமக்கு சந்தேகம் கிடையாது. இயேசுவின் முக்கிய சீடர் சொல்லுவார். அவருக்கு மனநிலை என்னது? அவர் இன்னும் தேவனுக்கு ஏற்றவிலை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆழத்தில் வரையில. அழைப்பு இருந்தது, ஆசை இருந்தது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, அதெல்லாம் சொன்னவர் இவர் தான் சொன்னார். ஆனால் இப்போ இப்படி பலர் நாங்கள் பார்ப்போம், 2 பக்கம்
ஒரு பக்கம் இந்த பக்கம் பரலோகம் தேவன் சொல்லிட்டு இருந்தாலும் சில சூழ்நிலை வந்தான், ஐயோ இப்போ இப்படி போனால் உலகத்தில் நமக்கு குலோச்ச முடியாதே. அப்போ ஆண்டவர் திட்ட பாருங்க, போ பேதருவே நீ அப்படி சொல்லாதேன்னு சொல்லி விட்டுருக்கப்படாதா? அப்பல இப்போ பின்னால் போய் இப்போ சாத்தான் எப்படி கடிந்து கொள்ளுதல் ஆழத்தை பற்றியெல்லாம் எனக்கு இது மாதிரி சூழ்நிலையில் வந்துருக்கு. பொறுத்து பார்ப்போம், எல்லாம் குழப்பி விட்டுருவாங்க, டப்பார்னு ஒரு அட்டி. ஆமாம், அது பொறுமை போயிடும். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம வாழுகிற உலகம் இன்னொரு ஆவி ஆளுகள் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரை ஊழியம் செய்கிற ஊழிய சூழ்நிலையை இன்னொரு சூழ்நிலையில் நடுவில் நின்று அதுக்கு எதிரானதை பேசணும், சாதிக்கணும். ஆனால் அந்த ஆவிகள் எங்களை ரொம்ப முடக்கம், கஷ்டப்படுத்தும். சரி, அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தான் நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது யோவான் 17:9 வசனமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். பிந்தி வந்தவர்கள் அதை கவனிங்க. யோவான் 17:9 ஆமாம் 9. அது என்னது? நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீர் உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுத்து தந்தவர்கள், அதான் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர்கள். அப்போ உலகத்தாரை போல அல்லாதவர்கள் இல்லையா? உலகத்தாரை போல அல்லாதவர்கள், அதான் உலகத்திலிருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டார். யோவான் 17 அது 14, 16 2 வசனத்திலே நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்போ உலகத்துக்குரியவர்களும் உலகத்துக்கு உரியவர்கள் அல்லாதவர்களும் இணைஞ்சு செயல்படுவது எப்படி? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்று வடக்கு ஒன்று தெக்குன்னா இதுதான் பிரச்சனை. எனக்கு நிறைய வரும், அதனால தான் நான் ஒத்தகையே நடப்பேன். இல்லையா, கூட்டணி வைக்க மாட்டேன், ஏன்னா ஒன்றும் உருப்படாது. இப்படி தான் பிரச்சனை வரும். அப்படி நடந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும், இதை பேச முடியும். அப்போ அன்புக்குரியவர்களே, இப்படி 2 பிரிவு உலகத்துக்குரியவர்கள். நாம் எப்படி இருக்கோம்? உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? நமக்கு பரலோக சிந்தையும் பரலோக வேறுபாடு என்னது? அது நீங்கள் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும். அது அப்போஸ்தலர் 2:40-41 தானே? அது படிங்க. அநேக வார்த்தைகளால் பேதுரு சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி சாட்சி கூறி விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார். நல்ல கவனிங்க, இந்த பேதுரு தான் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நமக்கு நடக்கப்படாதுன்னு சொன்னவர் இவர் தான். ஆண்டவர் திருத்தி விட்டார், அது இன்னொரு பக்கம். இப்போ திருந்தினதுனால சொல்லுவார், மாறுபாடான இந்த உலகத்துக்குரிய மாறுபாடான எல்லா காரியங்கள் விட்டு விலகி வர்றவங்களுக்கு தான் ஞான ஸ்நானம். இந்த ஞான ஸ்நானம்னு சொல்லுறது வரும் தண்ணி சடங்கு இல்லை. நீங்கள் நெட்டில் யூடியூப் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் ஞான ஸ்நானம்ங்கிற தலைப்பிலேயே இப்போ சமீபத்தில் ஒரு சபையில் ஞான ஸ்நான உபதேசத்தை நான் பேச வேண்டி இருந்தது. அதில் ஞான ஸ்நானங்கிற தலைப்பில் அது ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் தகவல் சொன்னேன், அவ்வளோ நேரத்தில் அவ்வளோதான் சொல்ல முடியும், அதை சொல்லியிருக்கிறேன். ஞான ஸ்நானங்கிறது ஒரு தண்ணி சடங்கு கிடையாது. நீங்கள் தண்ணியில் தெளித்தாலோ முங்கி கரையாறினாலோ தேவ பிள்ளையாக மாறிட முடியாது. அதை அநேகர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் உலகத்திலிருந்து பிரிந்து வந்தீர்களா? உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தான் ஞான ஸ்நானம், பிரித்தெடுத்து தான் ஞான ஸ்நானம். மாறுபாடான காரியங்களிலிருந்து வேறுபடுத்தி தான். அப்போ கிறிஸ்துவுக்கு உள்ள ஆக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. அப்போ கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்திலிருந்து வேறுபடுறோம் இல்லையா? வேறுபடணும் இல்லையா? இது எல்லாரும் இயேசுவை பயன்படுத்துகிறாங்க, இல்லைன்னா இயேசுவை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இயேசுவை பயன்படுத்துகிறாங்க, இயேசுவை ஆராதிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இயேசுவோடு இல்லை, இயேசுவோடு நடக்கவில்லை, இயேசுவோட ஐக்கியத்தில் இல்லை என்கிறதான் பிரச்சனை. அதுதான் சிந்திக்கிறோம். அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துறது எப்படி? அதுக்கு முதல் பிரச்சனை, உலகத்திலிருந்து நீங்கள் வேறுபட்டீர்களா? நான் உலகத்தான் இல்லைன்னு இயேசுனார் சொல்லாச்சல, அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ அப்படி இல்லாவிட்டால் அந்த இயேசுவிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிற பரிகாரங்களை பெற முடியுமா? ஒரு நல்ல கேள்வி இருக்குல்ல. அது நான் அடிக்கடி சொன்னேன், பிள்ளைகளை 40 எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு சொல்லுவார். ஆமாம், அது என்னுடையவர்களுக்கு நான் வச்சுருக்கேன், அது மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அது கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்தவ சூழ்நிலை வந்திருக்கனால தான் அங்கே போய் வெளியே பேசும்போது மற்றவங்களுக்கு பேசும்போது அது தொடக்க செய்தி பேசுவோம். நம்ம இயேசுவை வந்தாச்சு, பைபிளை வச்சாச்சு, எல்லாம் கையில் இருந்து இன்னும் இயேசுவோடு நடக்கலை, இயேசுவின் ஐக்கியத்தில் இல்லை. நம்ம நினச்சிக்கிடுவோம் நான் இயேசுவோடு இருக்கிறேன். ஏன்னா நம்ம இயேசுவன்னு கூப்பிட்டதுனால, ஒருத்தன் ஒரு சாமி கூப்பிட்டதுனால அந்த சாமி கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைப்பிடிப்பான், அவனிடத்துல பிதா அன்பாக இருப்பார், அவனிடத்துல தான் நாங்கள் வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா.
தயவு செய்து நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளாத வரை நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் எந்த சங்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் மேன்மையாக ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. இல்லையா? பல வேளையில் இன்னொரு பிரச்சனை வரும். அறிந்து அதன்படி செய்யாதவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான்னு ஆயிரும். எத்தனை தடவைடா சொன்ன உனக்கு, நீ கேட்கலையே என்கிற ஒரு எல்லைக்குள்ளே போகக்கூடாது. அதனால் ஆண்டவரோடு, இது ஒரு தனி நபரை சொல்லலையே, ஆண்டவரை பற்றி இப்போ மனுஷனை பற்றி சொன்னால் 1000 குறை இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு குறை இருக்குது. என்கிட்ட ஒன்று இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட இன்னொன்று இருக்கும். எஸ், வி ஆர் ஆல் ஹியூமன். ஆனால் ஆண்டவரை சொல்லும்போது நோ, அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர், அவர் ஃபால்ட்லெஸ். என்னில் பாவம் உங்களை ஏவன் என்னை குற்றம் சாட்டுவான் கேட்குறாருல்ல. ஸோ அப்போ ஆண்டவரை பின்பற்றுறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவருடைய வசனத்தை வாசிக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அதில் நடக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? ஒரு வேளை நம்ம குறை சொல்லிடுவோம், அந்த சபை சரியில்லை, இந்த பாசம் சரியில்லை, ஈஸியாக சொல்லிடுவோம். ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு குறையும் இல்லை. அதனால் எப்போதும் அதை தான் நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். சரி, அப்போ உலகத்திலிருந்து பிரிந்து வந்தீர்களா, வர விரும்புகிறீர்களா? கிறிஸ்துவன் ஐக்கியத்துக்கு 2 ஐக்கியம் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுதான் முக்கியம். ஒன்றில் உலகத்தில் ஐக்கியத்தில் இரு, இல்லைன்னா கிறிஸ்துவன் ஐக்கியத்தில் இரு. அப்படி இருக்கிறவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆழமான காரியங்களை நமக்கு செய்ய முடியுங்கிறத முதலாவது புரிஞ்சிருங்க. இது நம்பர் 1, ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட்லி, யோவான் 14:27 ஆண்டவர் சொல்கிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அந்த வார்த்தை, வேறு சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், என்னுடைய சமாதானம் கொடுப்பேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. அடுத்த வார்த்தை வந்துட்டு, நான் உலகத்தான் இல்லை. முதல் விஷயம், உலகம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறதில்லை. ஆனால் பிசாசு என்ன சொன்னான்? லூக்கா 4:5 உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் தருகிறேன். இந்த 2 வேறுபாட்டை புரி. நாம் உலகம் கொடுக்குற காரியம் எல்லாத்தையும் வாங்கி அனுபவித்து மண்ணில் போகிறதுக்கு அழைக்கப்படவில்லை. எகைன்னு சொல்லு, அல்ல இல்லையோ? எல்லாருக்கும் தான் உலகம் கிடைக்குது இல்லையா? நீங்கள் 4 பக்கம் பாருங்கள், வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, என்னென்னலாம் எல்லா உலகத்துலையும் இருக்குது. அப்புறம் கடைசியில் மலர் உலகத்தில் முடிக்கிறேன். அதானே நடக்குது. இப்படி போகிறதுக்கு உங்களை நான் அழைக்கலை. உலகத்தில் உங்களுக்கு சில காரியம் வேணுங்கிறது உண்மை. அது இருந்ததுனால தானே நான் உங்களுக்கு பேசிட்டு நிற்கிறேங்க. அல்ல இல்லையோ? அது வேணும். ஆனால் உலகத்துக்காக உங்களை அழைக்கவில்லை. இந்த அறிவு நமக்கு வேணும். அந்த உலக பிரகாரமான காரியங்கள் அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே. பல வேளை ஜனங்கள் அவங்க பல காரியத்தை கேட்டு ஜெபிக்க சொல்லுவார்கள். அப்போ நான் சொல்லுவேன், ஊழியங்களில் பிரச்சனை, அதுக்கு ஜெபி, இதுக்கு ஜெபி. எனக்கு ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல கணவன் மனைவியுமா 2 பேர் ஜெபிக்க வந்து நிற்க, அந்த சபையில் வந்தான். அந்த பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, எங்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இவர் 2 பேருக்கு தலையில் எங்கே வச்சு இப்படி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்போதும் ஒரு காரியம் எனக்கு முன்னே வந்தால் இந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்க வேண்டுமா அல்லது எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஒரு செகண்ட் என்ன செஞ்சிருவேன், மனசுலே கேட்டுருவேன். இந்த இடத்துக்கு நான் போகலாமா, இது சரி வருமா, இது ஒத்து வருமா, இதுக்கு ஜெபிக்கலாமா, இல்லைன்னா இதில் எப்படி ஜெபிக்கணும்? அவங்க கேட்குற மாதிரிலாம் எனக்கு ஒரு குப்பி சாராயம் வாங்கி கொண்டா தாராக்கு ஜெபம் பண்ணணும்னா நான் ஜெபிக்க முடியுமா என்ன? இது மாதிரி எத்தனையோ இருக்குது. நமக்கும் ஒரு சென்ஸ் ஒன்றில் கேட்குறலாம் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவரே செய்யலாம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு சில வருஷங்களாக குழந்தை இல்லை, அதுதான் கேட்குறான். முன்னால் வாரத்தை பேசணும், குழந்தை இல்லை. அப்போது அதுக்காக ஜெபிக்க, இதுதான் சொன்ன பாயிண்ட். அப்போ நான் டக்குன்னு மனசில் என்ன நினைக்கிறேன், அப்போ டக்குன்னு ஆவியானவர் பேசுகிறாரு, டே நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். எப்படி? நான் வாரதை அப்படியே பேசணும். நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், இந்த உலகத்தை சாத்தானுக்கு கையில் ஒப்படைக்க போகிறேன், அப்புறம் தீக்கொளுத்த போகிறேன். ஸோ இப்போ இதுவா முக்கியமான காரியம், ரொம்ப ஆழம். இது யாரை நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்படி ஒரு காரியம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்குள்ளே பேசுகிறாரு, இங்கே இருக்க சாபம் இப்படி, பிரச்சனை இப்படி, இது இப்படி, அது ஒரு பக்கம். ஆமாம், அது பிரசங்கி சொல்லுறான், இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்றேன். இந்த 2 தரத்தாரை பார்க்கிலும் இன்னும் இந்த பூமிக்கு வராதவன் பாக்கியவான். அது 4ஆம் அதிகாரமா, பிரசங்கி 4:2 நினைக்கேன். சரியா? இந்த உலகத்தில் வந்தவனை விட வராத இருக்கவன் பாக்கியவான். இங்கே வந்தவன் அவன் இந்த சூரியனுக்கு கீழே நடக்கிற துர்ச்சைகளை காணவில்லையே, இல்லையா? அப்படின்னு அந்த அளவு அவன் சாலமன் அவன் சொல்ல, நான் யோசித்து பார்த்தேன், எல்லாம் யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்தில் வாரதோட வராமல் இருக்குது நல்லது, இந்த அளவுக்கு உலகம் இருக்குன்னு அவன் சொல்லுகிறான். அப்போ இயேசு சொல்லுறாரு, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், இல்லையா? உங்களுக்கும் அழு, உங்கள் பிள்ளைகளுக்கும் அழுங்கள்னு வேற சொல்லிட்டார். அது இன்னொரு பக்கம். ஸோ இனி வருகைன்ற காலம் டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மைண்டில் வந்துடும். டபார்னு வந்துட்டு நான் திணறி போனேன், என்னடா இது ஆண்டவர் இப்படி பேசுறாருன்னா. இப்போ முன்னே நிற்கவங்க வந்திருக்க சூழ்நிலை என்னன்னு சொல்லிட்டேன், இப்போ ஜெபிக்கணும், என்ன செய்கிறது?
ஆண்டவரே நான் என்ன திணறி போனேன், நிற்கிறேன், வெளியே தெரியலைங்க, கம்பீரமாக தான் நிற்கிறேன், உள்ளுக்குள்ளே நடக்கு, அப்படியே இருக்கேன். டக்குன்னு எனக்குள்ள இதுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணுறது? அடுத்த பிரச்சனை வந்தாச்சுன்னு, இல்லை ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு, அதனால் இதெல்லாம் பெருசு இல்லை அது அப்படின்ட்டு நான் சொல்லி விட்டால் சொல்ல முடியாது. அந்த இடத்துல சூழ்நிலை எப்படி அதான் ஊழியத்தில் நாங்கள் படுற பாடு. உடனே நான் எப்படி ஆண்டவரை ஜெபம் பண்ணேன், டக்குன்னு எனக்கு ஆண்டவர் வசனம் தந்தார். உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்ல தலையில் கையை வச்சேன், அந்த வசனத்தை அப்படியே சொன்னேன். உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்களை பற்றி அறியறதுக்கு முன்ன, நான் அறியறதுக்கு முன்ன நம்ம படைத்த தேவன் எல்லாவற்றையும் அறிகிறவர். அவர் நல்ல திட்டம் நமக்காக வைக்கிறவர் இல்லையா? நம்ம திட்டம் தெட்டிப்போம், அவருக்கு திட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் தெய்வ சித்தம் செய்தால் போதும். ஏற்ற வேளையில் ஏற்ற விதத்தில் உங்களுக்கு நன்மையானது எதுவோ அப்படி தான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், தேவனுடைய ஊழியக்காரனா நான் நினைச்சதெல்லாம் நான் பேசிட முடியாது. அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கினேன். ஏன்னா நான் பரலோக தேவனுடைய வேலைக்காரன், மனுஷருடைய வேலைக்காரன் கிடையாது. எதுவும் செஞ்சிட முடியாது. கேட்பாங்க, பலது கேட்பாங்க, ஒரு லீடிங் ஓகே ஏதோ ஒன்று தந்தா சரி ஆண்டவரே இந்த வசனத்தின்படி செய்யலாம். அப்படி சில விஷயத்தில் நான் வசனங்களை சொல்லியே ஜெபிச்சிருக்கிறேன். அல்ல இல்லையா? அப்போ எங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் புரியணும். அப்போ அப்படி வந்துட்டு நான் அப்படி தான் சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அதை எவ்வளோ விரும்புவாங்கன்னு நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்போ உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கறதில்ல. நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சில காரியம், சில திட்டம் நான் கருதுவேன். இல்லை, தேவன் கருதுவார்ல, நம்ம பற்றி ஒரு காரியம் கருதுவார்ல, அந்த கருதலுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலை இருக்கணும். அல்ல இல்லையோ? அதாவது இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்ல. அவர் கெத்சமனேல போய் கஷ்டம் அதுவரை சொன்னார், பேதுருவிட்ட பாப்பா சாசே நான் அதுக்கு தான் வந்தேன் அப்படிலாம் சொல்லி திட்டினவர். இப்போ கெத்சமனேல வந்து முழங்கால் போட்டோன்னே பரிசுத்த ஆவியானவர் ஈடுபட்டு போயிட்டார். ஏன்னா உலகத்தின் பாவம் தலையில் சுமத்தியாச்சு. இப்போ ஜெபிக்கிற ஜெபம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் சொன்னது ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் விலகி முழங்காலில் நிற்க இருப்பான் பாவியா. இப்போ சொல்லுது இன்னொன்று, நீங்கள் கூடுமான்னு கேட்குறாரு. பதில் கிடைக்கல, பதிலே வரையல. இயேசுவுக்கு, நமக்கு இல்லை, இயேசுவுக்கு முதல்ல அவருடைய பரப்பு முதல் கடைசி வர பதில் வராத ஒரு இடம் இப்போ தான். இதுவரை அவர் சொல்லார், நீர் அதை லாசருக்கு கல்லறைக்கு முன்ன 11:41 யோவான் சொல்லார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிதான் அவருக்கு வாழ்க்கை. அவர் கேட்டால் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கலை. மறுப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எங்கே வருது? கெத்சமனே, சிலுவை. அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணார்? ஆயினும் உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுள். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். யோசிங்க, அந்த இயேசுவின் சீசர்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் இவ்வளவு கடினமான ஒரு காரியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சிருந்தா அவருக்கு சீசராய் மாற வேண்டிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கணும்? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஏதோ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலைக்கு ஜெபிக்க வேண்டியிருந்து ஒரு காரியத்தை கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நான் தான் பிரசங்கம் பண்ணேன், பிரசங்கம் பண்ண முடிஞ்சது, பேசிட்டு டக்குன்னு சொன்னாங்க. டக்குன்னு சொன்னோன்னே என் முன்னால் வந்த காரியம் என்ன தெரியுமா? நான் அதை அப்படியே சொன்னேன், ஆண்டவர்கிட்ட எதையும் பிடிவாதமாக கேட்கக்கூடாது. எப்படி பிடிவாதமா? உமக்கு சித்தமானா அல்ல இல்லையா? உமக்கு சித்தமானா தாரோம். நீர் தானே எங்களை படைச்சவர், நீர் தானே எங்களை உலகத்தில் வச்சிருக்கு, நீர் தான் ஒரு நாள் எடுத்துகிட்டு போக போறீர். பின்ன நீர் உமக்கு இஷ்டம் இல்லாத ஒன்று எங்களுக்கு என்னத்துக்கு? உமக்கு வேண்டாது எங்களுக்கு என்னத்துக்கு? புரியுதா நான் சொல்லுது? பல வேளை வேண்டாத்தனமான காரியத்தில் பிடிவாதமாய் நின்னதுனால ஒரு சம்பவம் முன்னால் வருது. அவர் பிரபலமான ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய பெந்தைக்கோஸ்தே ஸ்தாபனத்துடைய தற்போதைய தலைவரும் கூட. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவருக்குள்ள ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி, அந்த நாட்களில் அவரோடு இருந்த ஒரு ஊழியக்காரர் அவரும் இருக்கிறார். அவர் தான் அந்த சம்பவத்தை அவர் மூலமாக தான் நான் கேட்டேன். அப்போ அந்த காலத்தில் நம்ம முன்னால் மீண்டும் வர்றதை தான் நான் சொல்லணும். ஓகே, அந்த காலத்தில் இந்த ஊழியக்காரருக்கு முதலாவது இவருக்கும் பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருக்கு. அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தரணும்னு அதுக்கு உபவாசம் பண்ணி அதுக்கு பிரயாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் பேசினாராம், அதுக்காக நீ ரொம்ப பிடிவாதப்படக்கூடாது, உனக்கு ஒன்று நான் நன்மையாக நடத்துவேன்னு அவர் கேட்டதுக்கு கொஞ்சம் எதிராக பேசுகிறது மாதிரி அவருக்கு
அவரும் ஊழியக்காரர் தானே, ஊழியக்காரர்னா வேற யாரையும் சொல்லலை, அவர் ஊழியத்தில் வந்த பிறகு நடந்தது தான் சொல்லிவிட்டார். அப்போது ஆனாலும் இவர் அதை பொருட்படுத்தவில்லை. அப்போ அந்த என்கிட்ட சொன்னவர் சொன்னார், ஆண்டவர் பேசிட்டார், இப்படியே பேசிட்டார், நீ இப்படியெல்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், நீ என்னுடைய வேலையை செஞ்சிட்ரு, உன்னை நான் செம்மையாக நடத்துவேன். ஸோ இவர் இல்லை, அவர் அந்த காரியத்தில் பிடிவாதமாக இருந்து எப்படியும் இருந்து ஜெபம் பண்ணார். வருஷங்கள் போச்சு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. என்ன நடந்தது? பெண் குழந்தை பிறந்தது, வளர்ந்தது, வாலிப வயசெல்லாம் கிடந்தது. ஒரு கட்டத்தில் இந்த தகப்பன் தாய் இவங்களுக்கு அனுமதி இல்லாமல் அந்த பிள்ளை இன்னொரு வாலிப பையனோட ஓடி போயிடுச்சு. புரியுதா நான் சொல்கிறது? அதுக்கு இடையில இவர் சரி ஒரு பிள்ளை இருக்குது, இன்னொரு பிள்ளை வேணும் அப்படின்ட்டு இவர் இன்னொரு பொம்பளை பிள்ளைய வேற ஒரு பிள்ளை தானாத பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, தத்தெடுப்பாங்க, தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். இப்போ எத்தனை பிள்ளை? 2 பிள்ளை. ஒரு பிள்ளை இவருக்கு பிறந்த பிள்ளை, இன்னொரு பிள்ளை அப்படி பிள்ளை அப்படி வளர்த்துருக்கார். வளர்த்ததில் சொந்த பிள்ளை ஓடி போச்சான், அப்புறம் மற்ற பிள்ளை இருக்குன்னு நான் சொன்னாங்க. அல்ல இல்லையோ, நான் எதுக்கு சொல்லுகிறேன்? அல்ல இல்லையோ. அப்போ பிறகுதான் அவர் சொன்னார், நான் இப்போ தான் நினைவு கூறுகிறேன் அந்த ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை. பிடிவாதமாக சிலதை கேட்டால் சிலதை தந்துடுவார், ஆனால் அது ஆண்டவருக்கு அவரை வற்புறுத்தி பிடிவாதமாக ஒடிச்சு திருக்கி வாங்கினால அதுவே நமக்கு சந்தோஷம் இல்லாமல் போய்விடுகிறதுன்னு சொல்ல மாதிரி சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். அல்ல இல்லையோ, இப்போ புரியுதா நான் சொல்லுவது? புரியுதா? ஆக எதுலேயும் தேவ உமக்கு சித்தமானால் முதலாவது என்ன சொன்னார்? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும், அதுதான் நமக்கு பிரைம். ஜனங்கள் வந்து உம்முடைய ராஜ்யம் வேண்டாம், உம்மட்ட வர விரும்பலை, நீர் இருக்கிற போல இருக்க விரும்பலை, அதெல்லாம் கடைசியில் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம், முதல்ல எங்களுக்கு இதுதான் முதல்ல. இப்படி கேட்டால் அது ஆண்டவரை அவமரியாதை செய்யதா இருக்காதா? என்ன சொல்கிறீங்க? நம்ம ஒன்றும் சொல்கிறோம் நம்ம பிள்ளைகள்கிட்ட, உமா காரியம் இருக்கட்டும் போய் அங்கே முதல்ல என்ன காரியத்தை பாரோம் அதெல்லாம் கிடப்புறோம் சிந்திக்கலான்னு சொன்னால் அது அவமரியாதை செய்கிறது தானே. இப்படி அவமரியாதை செய்கிற ஜனங்கள் நிறைய இருக்கா? அல்ல இல்லை. அவர்களை ஆண்டவர் நேசிப்பாரா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுது? நேசிக்க முடியுமா? அவங்க கேட்குறத கொடுக்க முடியுமா? அவர்கள் பிரியமாக இருக்க முடியுமா? முடியாது. அதுதான் பிரச்சனை. ஆகவே எப்போதுமே உமக்கு சித்தம் இல்லாத ஒன்று நான் ஏன் சிந்திக்கணும்? உங்களுக்கு சித்தமானா தரோம், அவருக்கு காரியம் இருக்குது, தேவை மாதிரி இருக்குது, அவசியம் மாதிரி இருக்குது. உமக்கு சித்தமானால் சித்தமான நேரத்தில் மிக சரியானதை தரும். அல்ல நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க வேலை அப்போ தான் அந்த கேல்குலேட்டர்னு ஒன்று இருக்குது. என்னது கேல்குலேட்டர்? இந்த கணக்கு பார்க்குற கேல்குலேட்டர்னு ஒன்று வந்திருக்குல்ல, அப்போ செல்ஃபோன்லேயே வந்து அப்போ எல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பார்த்து செய்யணும். அப்போ அதை தான் நான் கேள்விப்பட்டேன். அப்போ கேள்விப்பட்டோன்னா எனக்கு ஒரு பெரிய பாவரால் உண்டு, அவர் டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் ஆஃபீஸுக்கு போவார். அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு கால்குலேட்டர் வாங்கிட்டு வாங்க என்ன அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு சில பையனாக இருந்ததுனால எனக்கு ஒரு கால்குலேட்டர் வாங்கிட்டு வார். இவர் ஒரு நாளும் வாங்கிட்டு வர மாட்டார், வர மாட்டார். நான் கேட்டு பார்க்க தான் வச்சோம். அப்புறம் நான் +2 முடிஞ்சு இன்ஜினியரிங் ஸ்டடி படிக்க போனேன். அங்கே போனால் கால்குலேட்டர் இல்லாமல் கிளாஸுக்கு வரப்படாது. ஏன்னா அங்கே உள்ள கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும். கால்குலேட்டர் வந்து மஸ்ட்டு, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். FX100, FX82A சயின்டிஃபிக் கால்குலேட்டர். நாட் ஓன்லி இந்த கூட்டல் கழித்தல் கிடையாது, சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். சயின்டிஃபிக் கால்குலேட்டர்னு சொல்லுவோம். அந்த கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தா எனக்கு 1-2 கால்குலேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். இப்போது நான் 4ஆம் கிளாஸா 5ஆம் கிளாஸா படித்த காலத்தில் கால்குலேட்டர் பழகிருந்தால் கடையில் போய் நின்றுட்டு கால்குலேட்டர் தான் அடிக்கணும். ஒரு பொருளை வாங்கிட்டு மீதி அவன் தாரை தான் வாங்கிட்டு வரணும், இல்லைன்னா எவ்வளோ வரணும்னு என்ன செய்யணும்? கால்குலேட்டர் பார்க்கணும். சரிதானே? ஹலோ இல்லையா? அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கால்குலேட்டர் நாட் அலவுடு. எல்லாம் நீ மனக்கணக்கு தான் படிக்கணும், அது பிறகு தான். புரியுதில்ல? இது போல் நமக்கே நம்ம உலகத்தில் உள்ள பெற்றோருக்கே தெரியுது, இப்போ கால்குலேட்டர் கொடுத்தா பையன் சிக்கிக்கிடுவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் நம்ம அலோவ் பண்ணலை. ஹலோ இல்லையோ? அப்படி இருந்தால் ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக ஞானமாக இருப்பாரா இருக்க மாட்டாரா? சொல்லுங்க. அப்போ என்ன வேணும்? தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற சப்மிஷன் வேணும். பாருங்க, சப்மிஷன் இருந்தால் இட்ஸ் ஓகே. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆபிரகாம் பற்றி அடிக்கடி சிந்திக்கிறவங்க தானே. அவன் ரொம்ப பொறுமையாக இருந்தான், பொறுமை இழந்து போனதுனால சில பிரச்சனை உண்டாச்சுங்கிற ஒரு விளக்கத்தை நீங்கள் கேட்பீங்க. அதை தாண்டி பொறுமையாக இருந்தான். அவர் ஈசாக்கு வந்தான், ஈசாக்கு மேலே இஸ்ரவேல் வம்சம் வந்தது. அவன் கீழ்ப்படிது, அவனும் பொறுமை உள்ளவனாக இருந்தானா? எப்படிங்க? அவங்களும் பொறுமையாக இருந்த அந்த பையன் பிறந்தாங்கிறது தானே அந்த வரலாறு இல்லையா? அவனும் பொறுமை உள்ளவன். என்ன பொறுமை?
அவனை பிடிச்சி கட்டி அங்கே அந்த பலி செலுத்துறதுக்கு வச்சாங்கல்ல, ஆபிரகாம் வச்சார்ல, இவன் சத்தம் போட இல்லையே, எழுப்பி ஓட இல்லையே, பொறுமையாக இருந்தான்ல, திருப்பி உயிரோட வந்துட்டான். பொறுமை அது ஒருவேளை பொறுமையாக இருந்தால் அதுக்கேற்ற விளைவு, பொறுமை இல்லைன்னா அதுக்கேற்ற விளைவு, ஆத்திரப்பட்டால் அதுக்கேற்ற விளைவு ஏற்படுமோ இல்லையா? அப்படி தான் சிந்திக்க வேண்டியிருக்கு. இல்லையா? நாங்கள் நுட்பமாக எங்களுக்கும் ஜனங்க உங்களுக்கு செய்தி சொல்லணுமே, இதுக்கு விளைவு எப்படி போகுது. பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபன் பொறுமை பாருங்கள் அப்படின்னு யாக்கோபில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ பொறுமை இழக்கும்போது அது விசுவாசிகள் தான். ஆபிரகாம் விசுவாசிகள் தவப்பண்ண அழைக்கப்படுறான், தேவனை விசுவாசிச்சால நல்லதுதான். எல்லாம் இருந்தாலும் பொறுமடைந்த சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலை அப்படி நெருக்கும்போது நாம் தேவ சித்தத்துக்கு காத்திராம சில வேளை ஆத்திரப்படுகிறோம், அந்த தவறு நம்ம செய்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த தவறு செய்யக்கூடாது என்று விரும்பி தான் இந்த திருஷ்டாந்தங்களை நமக்கு வச்சிருக்கு. என்னது? முன்னுதாரணங்கள் இல்லையா? திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டுள்ளது. ப்ளீஸ் பி பேஷியன்ட், பொறுமையாயிரு. முதல் உனக்கு பிரச்சனை என்னது? நான் சொல்லுறேனே, நானும் ஆண்டவரோடு அப்படியே வந்திருக்கேன். என்ன பலரும் பல ரீதியில் வரட்டு, இப்படி இருந்தால் போருமா, அப்படி இருக்காண்டாமா, கிண்டல் எல்லாம் பண்ணியிருக்காவ. ஒருத்தர் கிண்டல் பண்ணார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. நான் ஒரு சைக்கிளில் ஒரு ஜங்ஷனில் நிற்கிறேன், பைக்கில் என்னோடய வயசில் சின்னவர், அவரும் ஊழியத்தில் இருக்கிறார், வந்தார், பைக்கில் வந்து பிரேக் பண்ணி நிறுத்தினார். பிரைஸ் லார்ட். இப்படி என்ன ஏற இறங்க இப்படி கொஞ்சம் நேரம் பார்த்தார், ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போனார். காரணம் என்னென்னா, நான் ஹையர் செகண்டரி படிக்கும்போது 190 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கினேன். அந்த சைக்கிளை பத்திரமா வச்சுருந்தேன், ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன். ஆமாம், அதை வச்சு தான் அந்த பழைய சைக்கிள் தான் ஓட்டுவேன். அவன் கொஞ்ச நேரம் ஸ்தம்பிச்சு நின்றுட்டான். அவன் சொல்கிறான், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கிருபைகளுக்கு நீங்கள் இப்போ எங்கே இருந்திருக்கணும்? எப்படி நீங்கள் இப்போ எங்கே இருந்திருக்கணும்? அவன் பைக்கில் நிற்கிறான், நான் சைக்கிளில் நிற்கிறேன். எங்கே நீங்கள் அவனுக்கே சைக்கிளை நீங்கள் எங்கே இருந்திருக்கணும், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா. நான் சிரிச்சு சொன்னேன், எனக்கு தகுதியான இடத்துல தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேற என்னத்தை நான் சொல்லுறதுக்கு? எனக்கு தகுதியான இடத்துல வச்சிருக்காரு, தட்ஸ் ஆல். இதில் நான் எங்கே போகிறதுக்கு? சிரித்து பேசிக்கிட்டு கடந்து போனேன். அந்த சம்பவம் எனக்கு முன்னால். இது மாதிரி நிறைய பேர் என்ன விரட்டுவார், நான் ஒன்றும் அசைய மாட்டேன். இல்லையா, அவர் வைக்க இடத்துல எனக்கு என்ன வேணும் எடுத்துக்கிட்டாருன்னா சந்தோஷமாக போயிடலாம், ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிடணும், அதுதான். அதுக்கப்புறம் தான் அடுத்தது. என்னைக்குமே அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கேன். எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப நமக்கு போன இங்கே இருந்து, அதுதான் நமக்கு பிரச்சனை. வச்சிருந்தா என்ன செய்யணும்? நீர் என்ன சொல்கிறீரோ அந்த வேலையை மட்டும் செய்யா. நீர் சொல்லாத வேலையை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட வர முடியாதுல்ல, எனக்கு சம்பளம் தர மாட்டேங்கல, கூலி தர மாட்டேங்கல. ஆமாம், நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தியை எங்கேயோ சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் வந்து நிறைய ஊழியம் செஞ்சுருக்காரு. அவர் ஊழியம் செஞ்சு தான் நினச்சிட்டு இருக்கும்போது நான் நிறைய ஊழியம் செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன். அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனம் காட்டினாராம், ஒரு சொப்பனத்தில் ஒரு காட்சி காட்டினாராம். என்ன காட்டினாருன்னா, ஒரு திராசு. இந்த திராசில் ஒரு பக்கம் தட்டில் இவருக்கு தேவன் கொடுத்த கிருபைகள் வரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு தட்டில் இருக்கு. மறுதட்டில் இவர் செஞ்ச ஊழியம் இருக்கு. இவர் செஞ்ச ஊழியம் இவருக்கு கொடுத்த கிருபைகளை விட கூடுதல், தட்டு தாழ்ந்திருக்கு இல்லையா, கூடுதல் ஆயிருக்கு. அப்போ இவர் ரொம்ப சந்தோஷம், நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு கரம் தோண்டிச்சு தான். இந்த கரம் இவர் செய்த ஊழியம் அந்த தட்டில் இருந்தில்ல, அதை ஒன்றொன்னா எடுத்து கீழே வச்சுதான். இது உனக்கு வயிற்று பிழைப்புக்கு நீ செய்த ஊழியம், இது உன் பிள்ளைகளுக்கு நீ செய்து வச்சிருக்கிற ஊழியம், இது உன் குடும்பத்துக்கு கட்டின ஊழியம், இது உனக்கு தலைவன் ஆகணும்னு செஞ்சுருக்க ஊழியம், உனக்கு அரசியல் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து கீழே வச்சாரும் தட்டு காலி ஆகிட்டு. இல்லை நீ எனக்கு ஊழியம் செய்யவில்லை. இல்லையா, அநேக விசுவாசிகளுக்கும் ஊழியருடைய நிலைமை இருந்தான். அவங்க நினச்சிக்கிட்டது நாங்கள் நிறைய செய்தோம், எனக்கு செஞ்சேன்னா நான் சொன்ன மாதிரி செய். இல்லையா, நான் நடந்த மாதிரியில் செஞ்சது தான் எனக்கு செஞ்சேன்னு அர்த்தம். நீ உன் பாட்டுக்கு போகிறாய், உன் பின்னாலே என்ன வரணும்னு சொல்கிற, நான் முன்னாலே போவேன் ஆண்டவரே, நீர் எனக்கு பின்னாலே வரவங்கிறாய். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீர் முன்னால் போவோம், நான் பின்னால் வர்றேன். நீர் மேய்ப்பன், நான் வந்தேன். இப்போ நீ என்ன செய்கிறேன்னா, நான் எனக்கு தோணும் மாதிரிலாம் போவேன், எனக்கு பின்னால் வரணும்னா உன் வீட்டு வேலைக்காரனா நாயா நரியான்னு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? சொல்லுங்க, இதுதான் பிரச்சனை. அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும், சொல்ல இல்லைனா பேசாமது உறங்கணும், இவ்வளோதான் செய்ய முடியும். ஜோம் பண்ணிவிட்டு என்ன சொல்லிடு, எங்கே போகணும், அவ்வளோதான். ஒரு சூழ்நிலையை தந்தாருன்னா அப்படியே சைலண்டாக காம ஹம்பிளாக தாழ்மையாக போயிடுவேன். இல்லை எனக்கு பதவியெல்லாம் அங்கே தலைமை பதவியில் இருங்க, இங்கே தலைமை பதவியில் இருங்க, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும், அவர் வயசாயிட்டு உங்களுக்கு பிறகு நீங்கள் தான் எல்லாம் போட்டு நல்லா விரட்டி இருக்காங்க, நல்லா உருட்டுவாங்க.
ஒன்றுக்குமே பிடி கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆண்டவர் தந்த வேலை என்னது, அதை செய்யணும்னா சொல்லுங்கள், செய்கிறேன். தட்ஸ் ஆல். வேற ஒன்றும் நான் செய்ய முடியாது. அப்போ விசுவாசிகளே, தேவ சித்தம் செய்வதில் நாம் ரொம்ப கவனம். அப்போ எதை அதை வசனம் அப்படி தான் சொல்லுது. யோவான் 1 யோவானில் நாம் எதையாயில் 5 1 யோவான் 5 அதிகாரத்தில் நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு 14 இல்லை 14 வசிங்க 14 எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இப்போ அடுத்த வசனம், அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்ட வேளை பெற்று கொண்டோம். அது கன்ஃபார்ம்டு. அது முதல் வசனம், அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும், கேட்டால் செய்வார். சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அப்படிதான் அந்த வசனம் படிக்கணும். சரி, புரியுதா? அப்போ தேவ சித்தம். அப்போ முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு, பரலோகத்துக்கு போகிற தேடு. அதுதான் நம்முடைய அழைப்பு, நம்மை குறித்த முதல் தேவ திட்டம். அந்த காரியத்திலே நீங்கள் போய்கிட்டே இருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு வேண்டிய காரியங்களை தேவன் கொடுப்பார். ஒரு முறை நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசினா நல்லா இருக்கும். நான் ஸ்கூட்டரில் ஓடுவேன், பைக்கில் ஓடுவேன், எக்ஸல் சூப்பரில் போயிருக்கேன். லேம்பி பழைய லேம்பி ஸ்கூட்டர், தென் பஜாஜ் ஸ்கூட்டர், தென் எஸ்பா ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் தான் எக்ஸல் சூப்பர்லேயும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்ஸர் அந்த பைக்கு ஓட்டியிருக்கேன். இப்போ இந்த பழைய வண்டியெல்லாம் ஓட்டும்போது அந்த பாக்ஸர் சில வேளை ப்ராப்ளம் வந்து ஒரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது நட்டு வழியில் எங்கேயோ நின்றுட்டு எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கூட ஆச்சு. எல்லாம் சகித்து கொண்டேன். பழைய வண்டி தான். ஸோ அதில் உள்ள இது ஒரு அந்த எலக்ட்ரானிக் இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அது ஓகே. அப்போ இப்படியே இருக்கேன். ஒரு நாள் நான் வந்து ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு பஜாஜ் பைக் ஷோரூம் முன்னால் ஓடி போகிறேன். அதில் வந்து புதிய பைக்குகள் அடுக்கி வச்சுருக்கு, வரிசையாக முன்னால் ஃப்ரண்டில் வச்சுருக்கான். அப்போ நான் வச்சுருந்த பைக், ஓட்டிகிட்டு போகிற பைக்குக்கு அடுத்த வெர்ஷன், அதுக்கு இது இப்போ அது வண்டி தான் நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த வண்டியும் அதில் இருக்குது. நான் அப்போ பார்த்துட்டு போகிறவள மனசில் நினைக்கேன், ரொம்ப நாள் பழைய வண்டி ஓட்டியாச்சு, இப்படி சில வேளை ட்ரபிள் பண்ணது, ஒரு புதிய வண்டி கிடச்சா கொள்ளலாம் இல்லையா? அப்போ புதிய வண்டி வாங்கக்கூடிய நிலையில் நான் இல்லை. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு நின்று பிரேக் அடித்து பார்த்தேன். நினைக்கேன் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வண்டி இருந்தால் கொள்ளலாம் இல்லையா? நான் ஈஸியாக புதுசு வாங்க மாட்டேன், அது வேறு விஷயம். புதுசு வாங்க துணிஞ்சு போக மாட்டேன். ஆமாம். ஸோ அப்படி நினச்சிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் இருக்கிறதுக்குள்ளாலே எனக்கு புது வண்டி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நேர நாகர்கோயிலில் போய் ஒரு புதிய வண்டி வாங்கிட்டேன். இல்லை லைஃப்பில் ஃபஸ்ட்டில் புதுசாக வாங்கினேன். நான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்க பைக்கு தான். அப்போது நான் நினச்சி பார்த்தேன், நான் இதுக்காக பெரிய அளவில் கிடந்தோன்னே செல்லைகளாக ஜெபம் பண்ணோன்னே இல்லை. கொஞ்ச நாள் பழைய வண்டி ஓட்டி கஷ்டங்கள் பட்டிருக்கிறது உண்மைதான். மற்றெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் அதை எப்படியோ வாக்கியம் பண்ணார். இல்லையோ ஒத்த பைசா கடன் இல்லாமல் இல்லையா? அது கடன் ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது. ஸோ ஆண்டவர் அப்படி வாக்கியம் பண்ணார். அப்போ பொறுமை, தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிறது விசுவாசிகளுக்கு அவசியமான அனுபவமாக இருக்கிறது. மனசை பரலோகத்தில் வை, தேவ ஐக்கியத்தில் இருங்க, தேவ சித்தம் செய்யக்கூடிய மனநிலையில் இருங்க. ஆண்டவருடைய இது நடக்காமல் நிறைய ஜனங்கள் பல காரியத்துக்கு வர்றாங்க. சிலருக்கு கிடைச்சாலும் ஓடி போகிறாங்க, சிலருக்கு கிடைக்கலன்னா அது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இந்த பிரசங்கியார்கிட்ட வெண்ணி இல்லை. ஆனால் அவங்க பிரச்சனை பிரசங்கிமார்கிட்ட வெண்ணி இருக்கணும். இவங்களுக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, தேவ சித்தம் செய்ய இஷ்டம் இல்லை. யார்கிட்ட வெண்ணி இருக்கணும்? பிரசங்கிமார்கிட்ட வெண்ணி இருக்கணும் அப்படின்னு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது வந்து தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. பல சந்தர்ப்பத்தில் நீங்கள் நிற்கும்போது உங்களுக்கு தேவனுடைய அனுகூலம் உண்டாகாமல் போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் மனசை பரலோகத்திலே வைங்க, தேவ சித்தம்னே சிந்தித்து கொண்டே இருங்கள். அப்படி இருக்கும்போது சில காலங்கள், அதாவது அதை இப்படி சொல்லணும், சில விஷயங்களை அது ஆதியாகமத்தில் அந்த ஆதாமுக்கு சொல்லும்போது, உன் முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய், சரிதானே? அப்படி ஒரு சாபம் வந்துட்டு, அந்த சாபத்தினுடைய அடிப்படை என்னன்னா, நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் சாப்பிட வேண்டும். சங்கீதம் என்ன சொல்லுது? உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், சரிதானே? அதுவரை எல்லாம் ஃப்ரீயாக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு பிரயாசப்பட்டு தான் சாப்பிடணும். அது உலகத்தில் பிரயாசப்பட்டால் உலக ரீதியில் பிரயாசப்பட்டு உருவாக்கு, நமக்கு தெரியுது இல்லையா? பாடுபட்டு கஷ்டப்பட்டு உருவாக்குறாங்க. உழைப்பின் பலன், உழைப்பே தெய்வம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விசுவாச பிரயாசம். என்ன பிரயாசம்? அந்த விசுவாச பிரயாசத்தை பற்றி ஒரு காரியம் எனக்கு முன்னால் வருது, நான் சொல்லணும். பொதுவாக
இந்த விசுவாச பிரயாசம், ஜெப பிரயாசம், இது ஓரளவு உங்களுக்கு தெரியும். இந்த விசுவாச பிரயாசத்தை இவர்கள் எப்படி தவறாய் படிப்பிக்கிறார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் புரியுங்க, முன்னால் வர்றது சொல்கிறேன். அதை ஒரு பிரசங்கியார் இப்படி சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை நீங்கள் கற்பந்தறியுங்கள். அவருடைய புக்கில் எழுதியிருக்கார், நான் படித்தேன். தட் மீன்ஸ் ஒரு பிள்ளை நமக்கு வயிற்றில் சின்னதாக உருவாகி வளர்ந்து வாரது மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன காரியம் அடையணுமோ அதை நீங்கள் சிந்தியுங்கள், அதை தியானியுங்கள், அதை விசுவாசியுங்கள், அதை அறிக்கையிடுங்கள். புரியும்னு நினைக்கிறேன். அதை வச்சு படம் வரைஞ்சி, ஒரு படத்தை வரைஞ்சி போடுங்க. ஒரு கார் வாங்கினோன்னா உங்கள்கிட்ட அந்த கார் இல்லாட்டாலும் அந்த காரை மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அந்த ஃபோட்டோயாவது உங்கள் கண்ணு முன்னே தொங்க விடுங்க. நான் சொல்லுவது புரிஞ்சில்ல? இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குது. இப்படி நீங்கள் அதை தியானித்து மெடிடேட் பண்ணி விசுவாசித்து ஜெபித்து அப்படியே போயிட்டு இருந்தா அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு தியரி பேசுகிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரிகிறோன்னா, இதுக்கு கடவுள்னு ஒருத்தர் வேண்டாம், வேண்டாம் இல்லையா? கடவுள் வேண்டாம், தேவனுடைய உதவி ஒன்றும் வேண்டாம். நம்மளே எல்லாரும் அதான் பிரயாசத்தின் பலன்னு சொல்லியிருக்க மாதிரி நம்மளே இப்படி உருவாக்கிடலாம் என்கிற ஒரு கொள்கை இருக்குது. இது தேவ பிள்ளைகளுக்குரிய ஒரு காரியம் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுருங்க. இங்கே விசுவாசங்கிறது கர்த்தர் நமக்கு இப்படி ஒன்றை செய்வார் என்கிற விசுவாசம் கிடையாது. பல வேளை அப்படி தான் பேசுகிறான். அவன் கர்த்தர் அங்கே பார்த்தான், அவன் காணாதவெல்லாம் நம்பினான். அப்படி அல்ல. தேவ சித்தமானது அவனுக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அதில் அவன் லாபமோ நஷ்டமோ அதில் உறுதியாக இருப்பது. உலகத்துக்குரிய ஒரு காரியத்தை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அந்த வல்லவன் ஆனான்னு சொல்கிறத தேவனால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு விசுவாசத்திலே வல்லவன் ஆனான் என்ற ரீதியில் தான் அந்த செய்தியை சொல்லுவாங்க. ஆனால் நான் வசனம் தர்றேன், ஆபிரகாம் அப்படி சொல்கிறது தான் அவனுக்கு புரியும்படி நான் தரணும். விசுவாசத்தில் வல்லவன் ஆனான், அவரால் எல்லாம் கூடும்னு அப்படி அப்படி கூடும் 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 அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வசனத்துக்கு வந்துடணும். எபிரேயர்கள் நிருபத்தில் அந்த தெளிவை படிக்கணும். ஏன்னா தப்பு எப்படி போகுது அதை எபிரேயர்கள் 11 அதிகாரம் தானே. ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் 11:8 படித்தா 9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான். அவனுக்கு மனசில் இருந்த எண்ணம், நாம் பரதேசி, வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகி ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களில் குடியிருந்தான். 10ஆம் வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். அல்ல இல்லையா? அவனுடைய காத்திருக்கிறதுல என்னது? அவர் பிள்ளைக்கு காத்திருந்தான்னு சொல்லலை, பூமிக்குரிய வேற என்னையோ காத்திருந்தான்னு இங்கே சொல்லலை. அவன் தேவனுக்கு காத்திருந்தான், தேவ சித்தமானதுக்கு காத்திருந்தான், பரலோக மேன்மையானதுக்கு காத்திருந்தான்னு இங்கே குறிப்பிடுகிறார். அல்ல இல்லையா? இப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் மற்ற காரியத்தையும் கூட கொடுக்கார். இப்போ புரியுதா? இந்த அநித்தியமான காரியங்களின் மேலே விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆர்வர்களுக்கு கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பிரசங்கர் இருக்காங்க, விசுவாசத்தில் காத்து கிடந்து தோத்தவங்க. நீங்கள் பாருங்கள், இன்னும் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம், அவர் தாத்தா அவர் வயசாயாச்சு இப்படி தந்திருக்கிறார். ஏன்னா இவங்களை அந்த ஆபிரகாமை நம்பிட்டு இப்படி காத்துறதை எல்லாரும் செத்து போயிடுவாங்க, ஒன்றும் நடக்காது. இல்லை இல்லையா? புரியுதா நான் சொல்லுது? அதே நேரம் தேவ சித்தம் செய்கிற விஷயம் என்ன செய்யணும்? இதா அதிலே போகிறவர்களுக்கு அவர் பார்க்காரு, இவனுக்கு என்ன கொடுத்தா நன்மையாக இருக்கும், கூடுதல் நன்மையாக இருக்கும் என்று சொல்லி நன்மையை கொடுக்குறாரு இல்லையா? இன்னொரு சம்பவம் சொல்லட்டா? முன்னால் வார சொல்லுகிறேன். அந்த சாமுவேலின் தாய் அன்னாள் தானே? அன்னாளுக்கு அந்த சப்ஜெக்ட் வருது. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ அது பிள்ளை இல்லை, புருஷன் சில இடத்துல கணவர்கள் டார்ச்சர் பண்ணுவாங்க, பிள்ளை இல்லைன்னா பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, அது ஒரு இஷ்யூ, விட்டுடுவோம். இங்கே அந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மனுஷன் இல்லை, நல்லா தான் நடத்துகிறேன். கணவனுக்கு என்ன அடுத்த மனைவி மலடி ஆகும். ஏன்னா அந்த காலம் அந்த மாதிரி இல்லைன்னா அது ஒரு பெரிய சாபம் போல் கருதப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் இல்லையா, அந்த சூழ்நிலையில் தேவனுக்கு சித்தம் எல்லாம் நல்ல பயபக்தியாக இருக்கிறேன், இவன் என்ன இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு அவள் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவள் ஜெபம் பண்ணால் ரொம்ப சங்கடத்தோட விசாரத்தோட ஜெபம் பண்ணுறான். அவள் குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வெளியே பார்த்தா தெரியுது. ஆசாரியை பார்க்குறான், நீ என்ன குடிச்சிட்டு வந்திருக்குதியா இல்லையா அப்படி தானே கேட்டான். கல் குடிச்சிட்டு வந்தியா இங்கே அப்படின்னு கேட்டா, ஐயா எனக்கு நிலைமை இது அப்படியா, சரி. அவன் என்ன காரியம்னு கேட்கல,
நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் இப்படி வேண்டி கொண்ட வேண்டுதலுக்கு அவர் நான் கண்டிப்பாக பதில் தருவார். அவ்வளோதான் சொல்லிட்டான், போயிட்டான். சரியா? ஓகே, இவ்வளோ கஷ்டமாம்மா, சரி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அந்த அன்னாள் என்ன ஜெபம் பண்ணான்னு கேட்டால், நீர் எனக்கு ஒரு குமாரனை தந்தாள், அவனை நான் உமக்கு தந்துடுவேன். சரிதானே? உமக்கு தந்துடுவேன். நீர் எனக்கு ஒரு குமாரனை தந்தா உமக்கு தந்துடுவேன். அந்த வார்த்தையை பாருங்கள். நமக்கு பிள்ளை வேணும்னு நம்ம ஆத்திரப்பட்டு தான் கேட்குறோம். அவளுக்கு நிலைமையும் பல கஷ்டம்தான், அவர் நெருக்கம்தான். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை, எனக்கு தந்தா அதை உமக்கு தந்துடுவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் கட்டி உண்டாக்கின அஸ்திபாரத்தில் நகரத்துக்கு தான் காத்திருந்தான். அதனால தான் விசுவாசிகள் தேவை. அவனுடைய ஜீனில் இருந்து ஒரு விசுவாச சந்ததி உருவாக்கப்பட்டது இல்லையா? இல்லையா? அந்த அனுபவத்துக்கு அப்போ பரலோகத்துக்கு காத்திருந்தான். தேவ சித்தப்படி அதுக்கு தான் காத்திருந்தான். அவனுக்கு இதை கொடுத்தார். இங்கே இவங்களும் உமக்கு தந்துடுவேன், எனக்கு வேண்டாம், உமக்காக உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய ஊழியத்துக்கு என்று கேட்டா. பிறகு அந்த பிள்ளை பிறந்தான். அது பால் மறந்து அந்த சூழ்நிலை தெரியும். நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளைய அப்படியே கூட்டிகிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா எருசலேம் தேவாலயத்துக்கு வருவா இல்லையா? கூட்டிகிட்டு வந்து ஆசாரியன்கிட்ட கொண்டு நிறுத்துறா. அவன் கேட்குறான், அந்த பிள்ளையாதுன்னு கேட்டா, உமக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு இங்கே வந்துடுது, நான் அழுது ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ கல் குடிச்சிக்கிட்டா வந்திருக்கான்னு கட்டிடலையா அன்னைக்கு? அப்போ நான் சொன்னேன், இல்லை இப்படி ஆகும் காரியம், இது நான் விசாரம் உள்ளவா, விசாரத்துக்காச்சும் கர்த்தருடைய வேண்டுதலுக்கு பதில் சொன்னீர் இல்லையா? இதுதான் காரியம். நான் இப்படி ஜோம் பண்ணேன், கர்த்தர் தந்துட்டாரு, என்ன கொண்டு விட்டுட்டேன். யோசிச்சுப்பார், நீ யோசிச்சுப்பார். எவ்வளோ கஷ்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து ஒரு பொருத்தனை வேற பண்ணியாச்சு. சரி, ஆண்டவருக்கு தெரியாதா, நம்ம சூழ்நிலை தெரியாதா என்ன? சரி பிள்ளை நம்மளோட இருந்துட்டு போட்டு அப்படின்னு வைக்கல. அந்த சமயம் தாயை விட்டு பிரிக்க வேண்டிய அந்த பருவம் வந்தோடனே கொண்டு வந்து விட்டுக்கிட்டு, மோனே இங்கே நின்றுக்க, என்ன இதுக்கு தான் உன்னை கேட்டண்டே, உனக்கு இது தான் தந்தார், நீ இங்கே நின்று கர்த்தருடைய வேலையை சேர்ந்து விட்டுக்கிட்டு அவள் திரும்பிப்பானா. யோசிச்சு பாருங்க. அடுத்தது அந்த சம்பவம் வருது. விட்டுக்கிட்டு போனால் விட்டுக்கிட்டு அடிக்கடி வந்து எட்டி எட்டி பார்த்தாளான்னு கேட்டா பார்க்கவும் இல்லை. பிள்ளை ஒரு பிள்ளை பொண்ணு பிள்ளை இல்லாமல் தாங்க இருக்காவா, ஒரு பிள்ளை இல்லை மீண்டும். ஸோ நிந்த நீங்கிச்சு போதும். ஸோ வந்து பார்க்கல. மீண்டும் வருஷத்துக்கு ஒருக்கா தான் இங்கே வருவாங்க. ஒரு வேளை ஃபாரவே டிஸ்டன்ஸ், தூரம் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இல்லை, காரில் போகிறது மாதிரி இல்லை, ரொம்ப தூரம். எவ்வளோ தூரம் போனோன்னா ஒரு வேளை ஒரு நாளோ 2 நாள் பிரயாணம் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ அவ்வளவு தூரத்தில் பிள்ளையை விட்டுக்கிட்டு அவள் போய் திருப்பி அந்த வருஷந்தோறும் வருவாளே, அவள் கணக்கு வச்சுருப்பா, 1 வருஷம் ஆச்சு, இந்த பையன் இவ்வளோ வளர்ந்துருப்பான். அப்போ சட்டைக்கு அளவெடுக்கிறதுக்கு கூட பையனை பார்க்க வரல, ஒரு சட்டை தைச்சி கொண்டு வந்தான்னு தான் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை அவன் இவ்வளோ இருப்பான். உத்தேசத்தில் கணக்கு பார்த்து ஒரு சட்டையை தைச்சி கொண்டு கொடுத்துட்டு, மோனே நல்லா இருக்கியா, போட்டுக்க, நின்றுக்கா, என்ன போட்டா திருப்பி அடுத்த வருஷம் இல்லை. அப்போது மேலான சிந்தனை இல்லையா? மேலான வேலை நாடுங்கள்னு சொன்ன மாதிரி மேலான சிந்தனை உடைய விஷயத்தை தான் இந்த விசுவாசம்னு சொல்லுது. அல்லது தங்களுக்கு தோணுதெல்லாம் படம் வரையதில்லை. உமக்கு சித்தமானது எது, இப்போ தந்திருக்க விஷயம் என்னது, அதில் நான் போகிறேன், தட்ஸ் ஆல். அதுக்கு பிறகு உள்ளது பார்க்கலாம். கர்த்தர் சொன்னால் நல்ல கவனிக்கணும். நான் இப்படி ஒன்று செய்வேன்னு சொன்னால் அப்போ நீர் செய்யும். ஓகே, எனக்கு உங்கள்கிட்ட வரணும், பரம கானான் அங்கே தான் வரணும், அதுதான் முக்கியம். ஆனால் நீர் ஒன்று சொன்னீர்னா அதை செய்வீர். நல்ல கவனிக்கணும். அடுத்த விஷயம் அதில் வருது. நீர் சொன்னால் அதை செய்வீர். இங்கே ஒரு காரியம் நான் சொல்கிறேன். இந்த வாக்குத்தம்லாம் நிறைய பேர் பல கதை சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தாங்க பேசணும், ஏனோ வருது. எனக்கு ஒரு உறவினர்கள் உண்டு. அவங்க ஊழிய பாதையில் தான் இருக்கிறாங்க, இப்போமா இருக்கிறாங்க, நல்ல வயசாயிடுச்சு. ஆமாம், என்னை விட மொத்தம் அவங்க சீனியர், என்னோட சீனியர் வயசாகிருக்காங்க. அவங்க குடும்பமாக இருந்து தான் சிஎஸ்ஐ அனுபவத்திலேருந்து பெந்தகோஸ்தே அனுபவத்து வந்தாங்க, வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லை. இங்கே நிறைய ஊழியக்காரர்கள் அந்த ஊழியத்தில் வந்து போவாங்க. எல்லா ஊழியக்காரர்களும் கத்தா ஒரு ஆண் குழந்தையை தரான் போகணும், ஆண் குழந்தையை தரான் போகணும். எல்லாரும் என்னது வாரவி எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போவாங்க. அவங்களுக்கு பிள்ளை கடைசி வரை இல்லை. அவர் வயசாச்சு, அவருக்கு வயசாச்சு, அவருக்கு இறந்துட்டார். அப்புறம் அவங்க இருக்கிறாங்க. அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்னோட சொல்ல அவ கட்டியெல்லாம் பாஸ்டர் இப்படி இருக்குது. எனக்கு இந்த பிரசங்கி மாதிரி சொன்ன காரியம் பார்த்தா எனக்கு ஒரு 1000 பிள்ளை இருக்கணும், 1000 பிள்ளை இருக்கணும் இல்லையா? தருவாருன்னா எத்தனை பேர்? கடைசியில் ஒன்றும் இல்லை. இது அவிசுவாசி இல்லைங்க. ஊழியம் செய்கிறவங்கள கதை பேசிகிட்டு இருக்கேன். இல்லையா, அவங்க அதை பெருசுப்படுத்தலை, வச்சாங்க ஊழியம் செய்கிறாங்க போகிறாங்க. வந்தவங்க சொன்னது
அதனால வாரவனும் போறவனும் சொல்லுவதை வச்சுக்கிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தாரு, நாங்கள் ஒரு அட்டை எடுத்தோம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம், இந்த கதையெல்லாம் நீங்கள் பேசப்படாது. இல்லையோ, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குற ஒரு காரியம் இருக்குது, அது அவர் தான் கொடுக்கணும். அவர் கொடுக்கணும். நான் இப்படி ஒன்று செய்ய போகிறேன்னா ஓகே, அது உங்களுடைய இஷ்டம், அதில் ஒன்று நம்ம கொடுக்கல. அவர் அது ஆபிரகாமுக்கு விஷயத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணா இருக்கிறதான் விஷயம். அதுலேயும் இருந்தாங்க அவங்க, இந்த பொம்பளை காத்திருக்கல சோர்த்து போனாங்கங்கிறது இன்னொரு பக்கம். இதை கற்பம் தரிச்சுட்டே இருக்கல, இதே கொண்டு தெரியல மனசில். இப்போ நான் சொல்லுறது புரியுதா? அவர் சொல்லியிருக்காரு அந்த பையன் இப்படி இருப்பானோ இப்படி இருப்பானோ இப்படியெல்லாம் தெரியல. அவர் ஒன்று சொல்லியிருக்காருப்பா, அது சொன்னால் செய்வார். எனக்கு வேற காரியம், எனக்கு ஆமாம் தேவன் தாமை கட்டி உண்டாக்கினா அது வசனம் இருக்குல்ல, அவன் என்ன தான் பேசுகிறேன், அதுக்கு தான் அவன் காத்திருந்தது அதுக்கு. இது அவர் சொன்ன தருவேன்னாரு, அப்படியா சரி ஓகே, அவர் சொன்னால் நடக்கட்டும் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆக நம்முடைய காத்திருக்குதல் பரலோகத்தில் இருக்கணும். மனசை புரியுதா நான் சொல்லுது? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தகுதியோ என்ன அவசியமோ அவர் செய்வார். அந்த எல்லையில் அப்படியே பேஷண்ட்டாக பொறுமையாக போயிருங்க. அதை விட்டு இப்படியே பலர் படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அடையாமல் செத்து போயிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நான் நிறைய அனுபவத்தை அடாக்கம் பேசுகிறேன். இந்த ஷார்ட்கட்டு பதவி நமக்கு வேண்டாம். எப்பா அவருக்கு தெரியும் அவர் என்ன வேணுமோ அதை அவர் செய்யட்டும். இதுக்கு மேலே கிடந்து நாங்கள் ஒன்றும் ஒப்பராளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சில வேலை ரொம்ப போயாச்சுன்னா வேறு மாதிரியும் சிக்கல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். தேவ சித்தம் செய்வதற்கு எப்போதும் அவருடைய பலத்தை, அந்த வசனம் பேதுருவில் வருது, அவர் உங்களை உயர்த்தும்படி ஏற்றது 5:8 5:6 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே, அதை தான் விஷயம். என்ன பார்த்தியே, பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறதாக நம்ம செய்ய வேண்டியது. இப்போ புரியுதா? ஆபிரகாம் தேவனுடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்தான், தேவ மனிதர்கள் பலத்த கரத்தில் அடங்கி இருந்தார்கள். நாம பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து தேவ சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இரு. அல்லேலூயா. தேவ சித்தமானது எது, நமக்கு என்ன படித்து கொடுக்குறாரு அதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அது பிலிப்பியர் 4:8 உண்மை உள்ளவைளவேளோ, ஒழுக்கம் உள்ளவைளவேளோ, நீதி உள்ளவைளவேளோ, படிங்க 4:8. பிலிப்பியர் 4:8 உண்மை உள்ளவை. கடைசியா சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்பு உள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அந்த வார்த்தையை பாரு, அவைகளையே. அப்போ நமக்கு என்ன சிந்தை வேணும்? முதலாவது பரலோக சிந்தை வேணும், சரிதானே? பரலோகத்திலே மனசை வைக்கணும், பொக்கிஷம் எங்கே இருக்கோ இருதயத்தை அங்கே வைக்கணும். அடுத்த என்ன சிந்தை? இப்படிப்பட்ட காரியங்களே தெய்வீக, தேவ சாயல், தேவ குணம், தேவ சித்தம், இந்த சிந்தையில் நீங்கள் இருக்கணும். இந்த சிந்தையில் இருந்தால் தான் முதலாவது நீங்கள் தேவ பிள்ளைகளுங்கிற அந்தஸ்திலே வருவீங்க. அதை விட்டுக்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பல தேவைகள் அவசியம் இருக்கும், அந்த சிந்தைக்காக மட்டும் வந்தேன்னா நீங்கள் தேவ பிள்ளை ஆக முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருடைய இடத்துலேருந்து பல காரியத்தை நீங்கள் உலகத்தில் அடைவீர்கள், நல்லது. கண்ணை மூடும்போது ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் அடைஞ்சிடலோ எல்லாத்தையும் போட்டுட்டு போனோம், சந்தேகம் இல்லைல்ல. வீட்டை வாங்கினா போட்டுட்டு போனோம், பிள்ளைகளை வாங்கினா போட்டுட்டு போனோம், காரை வாங்கினா போட்டுட்டு போனோம், ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக தேவனுக்கு ஏற்ற காரியம் என்னெல்லாம் உங்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ணீங்களோ அது அங்கே வரும். இல்லையா? அங்கே போய் நின்றுட்டு, ஆண்டவரே நான் ஜோம் பண்ண எனக்கு குழந்தை தந்தீர், நான் ஜோம் பண்ண எனக்கு வேலை தந்தீர், நான் ஜோம் பண்ண எனக்கு அதை தந்தீர், எல்லாம் தந்தேன், நீ கேட்டதெல்லாம் தந்தேன், எல்லாம் இப்போ எங்கே போட்டுக்கிட்டு தான் இங்கே. அப்போ இங்கே வர்றதுக்கு என்ன கொண்டு வந்தாய்? கேள்வி இருக்கா? சொல்லுங்கள், ஒரு நல்ல கேள்வி இருக்குது. ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவி? ஆகையினால்தான் இங்கே இருக்கும்போதே ஆபிரகாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அதை மனசில் வச்சே காத்திருந்தவனுக்கு நன்மையை கொடுத்தாரு. இன்னைக்கு அவனை பேசி கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம். இயேசு அவருக்கு வம்சம் வாரிசு இல்லை, அவரை பேசிகிட்டு இருக்கிறோம், பவுலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அது இன்னொரு பக்கம். அதேவன் செய்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய சிந்தை பரலோகத்தில் இருக்கட்டும், இயேசு மேல் இருக்கட்டும், பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கட்டும். அல்லேலூயா. பூமிக்குரிய சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் கொலோசியர் 3:2, பூமிக்குரியவள் அல்ல மேலானவளை தேடுங்கள். அந்த சிந்தை இருந்தா நீங்க கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு இருப்பீர்கள். அந்த சிந்தை இருந்தா ஆண்டவர் இருக்க இடத்துக்கு வரைக்கும் நீங்க போய் சேர்வீர்கள். இதுக்கு எதிரான சிந்தை இருந்தா கொஞ்ச நாள் இருப்பீர்கள், பிறகு ஓடி போவீர்கள். கிடைச்சாலும் ஓடிடுவீங்க, கிடைக்காட்டாலும்
ஓடிடுவீங்க. ஆண்டவரோடு இருக்க மாட்டீங்க, ஆண்டவரத்தில் போக மாட்டீங்க. அப்போ நமக்கு இருக்க வேண்டியது இதுதான் சிந்தை, இதுதான் சபையினுடைய சிந்தை. அதனால் அநேக சன்னியாசிகள், சன்னியாச ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் இருந்திருக்கிறார்கள் அநேகர். அப்படி பவுலே சொல்கிறார், அவர் மேலான அனுபவம், அதுக்கு அழைப்பு இருந்தால் அப்படி இருக்கட்டும். அப்படியும் ஒரு விஷயம், இந்த சபைக்குள்ளே உள்ள ஒரு விஷயம். அவங்கள தேவன் அப்படி அழைச்சா அப்படி இரு, இப்படி அழைச்சா இப்படி இரு. இதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாண்டா. அல்ல இல்லையா, இது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களில் வச்சு ஐயோ எனக்கு அது இல்லையே, நான் இப்படி இருக்கேனே, மற்றவை அப்படி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம மனசு பரலோகத்தில் இருக்கட்டு, அவருக்கு ராஜ்யத்துக்கு போவோம். அதுக்கு மகிமையின் மேல் உள்ளான மனுஷன். நீங்கள் 2 Corinthians 4:16 ஆனபடினாலே சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் அழிகிறது, புறம்பான சூழ்நிலையெல்லாம் அப்படி இப்படி போகிறது, ஒன்றும் கவலை கிடையாது. இது எங்கோடி போனால் எனக்கு என்ன? ஏன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது, மனசு புதுசாக்கப்படுகிறது இல்லையா? நான் தேவனோடு இருப்பேன். அது ரோமர் 2:12. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாய் மனசை புதுசாக்கு, பரலோக சிந்தைக்கு இடம் கொடு. அதுக்கு அடுத்து அவர் உங்களுக்கு என்ன கருதணுமோ அதை கருதட்டு. அதில் ஒன்று நாம நிபந்தனை விதிக்க வேண்டிய, இப்படி செய்யணும், இப்படி தான் செய்யணும், அப்படி இல்லை, அதெல்லாம் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில கருத்துக்களை சொன்னாலும் ஆண்டவரே எனக்கு தெரியுது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, நாங்களும் கேட்குறது. ஆனால் அதுக்கு மேலே உமக்கு தெரியும் சேஃப்டி, எனக்கு தெரியதை விட உங்களுக்கு இப்போ அறிவு அதிகம். உமக்கு நான் பாடம் நடத்துற மாதிரி ஆகப்படாது, உமக்கு புத்தி சொல்லுற மாதிரி ஆகப்படாது. அல்ல இல்லையோ? ஆக என்ன சிந்திக்கிறோம்? உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து தந்தவர்களுக்காகத்தான் நான் வேண்டிக் கொள்வேன். உலகத்திலிருந்து வேறுபட்டு பரலோக தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு தான் நான் வேண்டிக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறதில்ல சொல்லிவிட்டார். நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்லாதருங்கன்னு சொல்லிட்டார். இருதயத்தை பரலோகத்தில் வைங்கன்னு சொல்லிட்டார். தேவன் கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். உங்கள் குணங்கள், கிரியைகள், கனிகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற ரீதியில் அமைத்துக் கொள்வதில் பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்ம நடத்தட்டும். தலை தாழ்த்துங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஷலிகா, ஹல்லேலூயா.